அத்தியாயம் 1876. ஜெயசமரனின் கைகளில் திரண்டிருந்த சக்திகள் அனைத்தும் ஒரு நாகத்தின் கர்ஜனையுடன் முன்னோக்கி பாய்ந்தன. அப்போது கருப்பு ஒளியும் பச்சை ஒளியும் அதிவேகமாக ஒன்றை ஒன்று நோக்கி நகர்வதை அனைவரும் பார்த்துக் கொண்டிருந்தனர். அதே நேரத்தில் எந்த தாக்குதல் மற்றொன்றை முறியடிக்கும் என்பதை யாராலும் கணிக்க முடியவில்லை. பின்னர் ஒரு நொடி பொழுதில் கருப்பு ஒளி பச்சை ஒளியுடன் நேருக்கு நேராக மோதியது. அந்த மோதலால் குளத்தின் ஆழத்தில் ஒரு பயங்கரமான வெடிப்பு ஏற்பட்டது. அந்த வெடிப்பிலிருந்து வெளிப்பட்ட அபாயகரமான சக்தியாளர் எல்லா திசைகளிலும் பரவியது. அந்த அதிர்வலை தங்களை தாக்கிவிடும் என்பதை உணர்ந்த மக்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள வெறித்தனமாக தங்கள் சக்திகளை வெளிப்படுத்தினர். அப்படி இருந்தும் பல வீரர்கள் கடுமையாக பின்னோக்கி தூக்கி எறியப்பட்டனர். அப்போது அவர்களின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. ஆனாலும் அந்த நேரத்தில் யார் எவ்வளவு காயமடைந்தார்கள் என்பதை பற்றி யாரும் கவலைப்படவில்லை. அனைவரும் தங்களை சமநிலைப்படுத்திக் கொண்டு இந்த போட்டியின் முடிவு என்னவாகும் என்பதையே பார்த்துக் கொண்டிருந்தனர். அப்போது பச்சை ஒளியால் முழுவதுமாக சூழப்பட்டிருந்த ஜெயசமரன் அவர்களின் கண்களுக்கு பட்டான். அந்த பச்சை ஒளியை சுற்றி மலை போன்ற அழுத்தத்துடன் ஜெயசமரனை அழிக்க முயன்ற கருப்பு ஒளி அடர்த்தியாக படர்ந்திருந்தது. ஆனால் அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை. திடீரென பச்சை ஒளி நடுங்க தொடங்கியது. பிறகு அடுத்த கணமே ஒரு நாகத்தின் கர்ஜனையுடன் அது கருப்பு ஒளியை அழிக்க தொடங்கியது. இந்த எதிர்பாராத திருப்பத்தால் கருப்பு ஒளி கடுமையாக நடுங்கியது. அதைத் தொடர்ந்து சில கணங்களிலேயே அது மக்களின் கண்களுக்கு முன்பே முற்றிலும் அழிந்தது. அது அழிந்ததும் அதிலிருந்து மீதமிருந்த கருப்பு ஒளி வெகு தூரம் பின்வாங்கி நேராக கருப்பு வாளுக்குள் புகுந்தது. ஆனால் அந்த ஒளி திரும்பிய பின் அந்த வாளின் பிரகாசம் முன்பை விட கணிசமாக குறைந்திருந்தது. இதனுடன் அதிரவனின் முகம் வெளியிட தொடங்கி அவன் இரத்த வாந்தி எடுப்பதையும் அனைவரும் கண்டனர். அவனது கண்களில் இப்போது விசித்திரமான பயம் தென்பட்டது. அதோடு அவனது இதய துடிப்பும் கணிசமாக அதிகரித்திருந்தது. ஏனெனில் தனது சக்தி வாய்ந்த தாக்குதல் இவ்வளவு முழுமையாக ஜெயசமரனால் முறியடிக்கப்பட்டதை அவனால் நம்பவே முடியவில்லை. அதே நேரத்தில் இந்த போட்டியில் யார் வென்றது யார் தோற்றது என்பதை இந்த ஒரே தாக்குதலே தெளிவாக நிர்ணயித்திருந்தது. பிறகு பச்சை ஒளி மெதுவாக சிதற தொடங்கிய போது ஜெயசமரன் சக்திகள் தொடர்ந்து குறைந்து கொண்டிருந்த அதிரவனை அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தான். அந்த சமயம் ஜெயசமரனின் கண்களில் கொடிய ஒளி ஒன்று தோன்றியது. அதனுடன் அவன் அதிவேகமாக முன்னேறி அதிரவனின் முன்னால் சென்று நின்றான். அங்கு சென்றதும் தன் கைகளில் மீண்டும் திரண்டிருந்த பச்சை ஒளியுடனும் கண்களில் கொடிய நோக்கத்துடனும் அதிரவனின் நெற்றியில் ஒரு சக்தி வாய்ந்த தாக்குதலை தொடுத்தான். அந்த காட்சியை கண்ட அனைவரும் திகைத்து போயினர். ஜெயசமரன் உண்மையில் அதிரவன் மீது இப்படி ஒரு கொடிய தாக்குதலை தொடுக்க துணிவான் என்று யாராலும் நம்ப முடியவில்லை. அந்த உணர்ச்சியால் மக்கள் ஆழமாக மூச்சுவிட தொடங்கினர். ஏனென்றால் ஜெயசமரன் இதை 9 வாயில் பிரிவின் சக்தி வாய்ந்த வீரர்களின் முன்னாலேயே செய்திருந்தார். அதே நேரத்தில் ஜெயசமரனின் தாக்குதல் மிக உக்கிரமாகவும் அதிவேகமாகவும் இருந்ததால் அதிரவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. அந்த கணத்தில் அவனது கண்களில் பயம் தெளிவாக தெரிந்தது. அதோடு ஜெயசமரன் தனது எதிர்பார்ப்புகளை விட மிகவும் இரக்கமற்றவன் என்பதை அவன் இப்போது உணர்ந்திருந்தான். ஆனால் ஜெயசமரனின் கை அதிரவனின் நெற்றிக்கு அருகில் வந்த சமயத்தில் திடீரென ஒரு உரத்த குரல், "டேய் சமரா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு தாக்குதலை தொடுக்க நினைப்ப?" என்று கேட்டது. அந்த குரல் 9 வாயில் பிரிவின் கூட்டத்திலிருந்து எழுந்தது. அதே நேரத்தில் அங்கிருந்து ஒரு நிழல் திடீரென தோன்றி அதிரவனின் முன்னால் வந்து நின்றது. பிறகு உடனடியாக அந்த நிழல் தனது விரல்களில் சக்தியை திரட்டி ஜெயசமரனின் தாக்குதலை எதிர்கொண்டது. அவனது திறன்களில் கருப்பு சக்தி தெளிவாக தெரிந்தது. அதை பார்த்த அனைவரும் அது மரணத்தின் சக்தி என்பதை உடனே புரிந்து கொண்டனர். இதை கண்ட ஜெயசமரனின் முகத்தில் ஒரு கணம் ஆச்சரியம் தோன்றி, உச்ச மகாயோகி நிலை வீரனா என்ற எண்ணம் அவன் மனதில் எழுந்தது. அதைத் தொடர்ந்து மரண சக்திகளின் உணர்வு ஜெயசமரனின் முகத்தின் நிறத்தையே மாற்றியது. ஆனாலும் அவன் அந்த மனிதனின் தாக்குதல்களிலிருந்து தப்பிக்க முயற்சிக்கவில்லை. தனது கொடிய தாக்குதலை அவன் தொடர்ந்தான். அதனால் அடுத்த கணமே அவனது சக்தி நிறைந்த கை அந்த மனிதனின் தாக்குதலுடன் நேருக்கு நேர் மோதியது. ஆனால் அந்த மோதலில் ஜெயசமரனின் தாக்குதல் ஒரே கணத்தில் முறியடிக்கப்பட்டது. அதே நேரத்தில் அவனது கைகளில் கடுமையான வலி பரவியது. இருந்தாலும் அவனது கண்களில் இருந்த இரக்கமற்ற தன்மை சிறிதும் குறையவில்லை. தயக்கமின்றி அவன் தனது வலது காலால் அதிரவனின் மார்பில் நேரடியாக ஒரு சக்தி வாய்ந்த உதை கொடுத்தான். அந்த தாக்குதலுக்கு பிறகு ஜெயசமரனும் அதிரவனும் ஒரே நேரத்தில் தூக்கி எறியப்பட்டு வெவ்வேறு திசைகளில் சென்று விழுந்தனர். அந்த நேரத்தில் ஜெயசமரனின் வாயிலிருந்து ஒரு வலியின் சத்தம் வெளிப்பட்டது. ஆனால் அதிரவனின் வேதனை நிறைந்த அலறல் அதைவிட இன்னும் பயங்கரமாக இருந்தது. ஏனெனில் அப்போது அதிரவனின் வாயிலிருந்து அதிக அளவில் ரத்தம் வெளியேறி கொண்டிருந்தது. அதே நேரத்தில் ஜெயசமரனுக்கு அருகில் ஒரு நீல ஒளி மெதுவாக பிரகாசித்தது. அந்த ஒளிக்குள் இருந்து இனியா தோன்றினாள். அவள் கவலையுடன் அவனை பார்த்து, "சமரனா, உங்களுக்கு ஒன்றும் இல்லையே?" என்று கேட்டாள். அதற்கு ஜெயசமரன் ஒன்றும் இல்லை என்பது போல தலையசைத்தான். பின்னர் அவனது பார்வை மீண்டும் முன்னால் திரும்பியது.
ஏனெனில் தன்னை தாக்கிய அந்த மகாயோகி வீரன் யார் என்பதை அவன் தெளிவாக பார்க்க விரும்பினான். அப்போது அதிரவனின் அருகில் நின்றிருந்த ஒரு முதியவர் அவன் கண்களில் பட்டார். அதிரவனுக்கு மிக அருகில் இருந்த போதிலும் அந்த மனிதனின் உக்கிரமான பார்வை நேரடியாக ஜெயசமரனின் மீது பதிந்திருந்தது. அப்போது அவரது கண்களில் மறைக்க முடியாத கொடிய நோக்கம் தெளிவாக தெரிந்தது. இதை கண்ட இனியா மரியாதையை மறந்து அந்த முதியவரை நோக்கி கோபத்துடன், டேய் கிழவா, சின்ன பையன்களுக்குள்ள போட்டி நடந்துட்டு இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா? இன்னும் 2-3 நாள்ல சாக போற நீ இப்படி ஒரு கோழ மாதிரி மறைஞ்சிருந்து தாக்குறீங்க, உனக்கு வெக்கமா இல்ல என்று கேட்டாள். அந்த வார்த்தைகளை கேட்டதும் முதியவர் இனியாவை பார்த்தார். அப்போது அவருடைய முகத்தில் அதிருப்தி தெளிவாக தெரிந்தது. ஆனால் இனியாவுக்கு பதில் அளிக்காமல் அவர் ஜெயசமரனை நோக்கி திரும்பி, ஏய் தம்பி, நீ ரொம்ப கொடூரமானவனா இருக்கலாம், ஆனா இது ஒரு சின்ன பந்தயம் மட்டும்தான், வாழ்வா சாவா போர் இல்ல. அதனால இந்த சண்டையில இவ்வளவு மூர்க்கமா நடக்க வேண்டிய அவசியம் இல்ல என்றார். அவரது வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் சிரித்துக் கொண்டே, நீ என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. இந்த போட்டி எனக்கும் அதிரவனுக்கும் நடுவுல நடக்குது. ஒரு முடிவு தெரிகிற வரைக்கும் இது தொடரும். எங்க 2 பேர்ல ஒருத்தர் எங்களோட தோல்வியை ஒத்துக்கிற வரைக்கும் இந்த போட்டி முடியாது. அதுவும் இல்லாம இது அசுர கடல், நாங்க ஒரே பிரிவை சேர்ந்தவங்களும் இல்ல. அதனால இங்க கருணை காட்டுறதுல எந்த பயனுமே இல்ல. இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இந்த போட்டியை முடிக்க அவனோட சக்திகள் மறுபடியும் வர்ற வரைக்கும் நான் காத்திருக்கணுமா என்று கேட்டா. ஜெயசமரனின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் அருகில் இருந்த அனுபவம் வாய்ந்த வீரர்கள் சிரிக்க தொடங்கினர். ஏனெனில் அவர்கள் அனைவரும் அசுர கடலில் நீண்ட காலமாக வாழ்ந்து வந்தவர்கள். அந்த இடத்தில் எந்த விதிகளும் இல்லை என்பதை அவர்கள் நன்றாகவே அறிந்திருந்தனர். அதனால் தோற்கடிக்கப்பட்ட வீரர்களுக்கு என்ன நடக்கும் என்பதும் அவர்கள் அனைவருக்கும் தெரியும். உண்மையில் அவர்கள் ஜெயசமரனின் இடத்தில் இருந்திருந்தால் அதிரவன் மீது இதே போன்ற ஒரு கொடிய தாக்குதலை தொடுக்க தயங்கி இருக்க மாட்டார்கள். அதனால் அந்த முதியவர்கள் கூறிய எச்சரிக்கைகள் அனைத்தும் அவர்களுக்கு பயனற்றதாகவே தோன்றின. இதற்கிடையில் ஜெயசமரனின் வார்த்தைகள் அந்த முதியவரை கடுமையாக கோபமடைய செய்தன. அவரது கண்கள் உடனே கோபத்தால் சிவந்து, உன்னோட நாக்கு ரொம்ப நீளுதுடா தம்பி என்று கத்தினார். ஆனால் அதற்கு பிறகு எதையும் சொல்லாமல் அருகில் கூடியிருந்த வீரர்களை ஒருமுறை சுற்றி பார்த்தார். அவர்களின் பார்வைகளை பார்த்ததும் அவர் தயக்கத்துடன் அதிரவனை திரும்பி பார்த்தார். இதை கவனித்த ஜெயசமரன் லேசாக புன்னகைத்து, அப்படின்னா அதிரவா, நீ என்ன சொல்ற? இந்த போட்டியில உன்னோட தோல்வியை ஒத்துக்கிறியா, இல்ல இந்த சண்டையை தொடரலாமா? எப்படி இருந்தாலும் இங்க கூடி இருக்கிற நண்பர்கள் எல்லாரும் நம்ம போட்டியோட முடிவுக்காக ரொம்ப ஆவலா காத்திருக்காங்க. அதனால முடிவு எதுவும் இல்லாம போச்சுன்னா அவங்க எல்லாரும் ரொம்ப ஏமாந்து போயிடுவாங்க என்றார். ஆனால் ஜெயசமரன் பேசி முடிப்பதற்குள் அருகில் இருந்த பலரும் ஒரே குரலில் பேச தொடங்கி, ஆமா ஆமா, இந்த பையன் சொல்றது சரிதான், இதோட முடிவு எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். அதிரவா, நீ தோல்வியை ஒத்துக்கலனா போட்டியை தொடரு, ஏன்னா நாங்க எல்லாரும் இந்த போட்டியோட முடிவுக்காக காத்திருக்கிறோம் என்று கூச்சலிட்டன. படிப்படியாக அந்த குரல்கள் அதிகரித்து சுற்றிலும் ஒரு பெரும் ஆரவாரம் எழுந்தது. பொதுவாக 9 வாயில் பிரிவுக்கு எதிராக எதையும் சொல்ல துணியாத இந்த வீரர்கள் இந்த சூழ்நிலையில் யாரையும் பொருட்படுத்தவில்லை. இந்த சத்தங்களை கேட்டதும் அதிரவனின் முகத்தில் இருந்த அதிருப்தி மேலும் அதிகரித்தது. ஜெயசமரனுக்கு எதிராக திட்டமிட்ட சதி இறுதியில் தனக்கே இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவன் ஒருபோதும் நினைத்திருக்கவில்லை. மேலும் ஜெயசமரனுடன் நடந்த போரில் அவனுக்கும் கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருந்தன. இந்நிலையில் போட்டியை தொடர்ந்து நடத்தினால் ஜெயசமரன் ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி தன்னை இரக்கமின்றி முடித்து விடுவான் என்பதும் அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. அப்படி நடந்தால் 9 வாயில் பிரிவின் மூத்தவராலும் கூட எதுவும் செய்ய முடியாது. இந்த எண்ணங்களால் அதிரவன் மிகுந்த தயக்கத்துடன் பற்களை கடித்துக் கொண்டு ஜெயசமரனிடம், சரி, அப்படின்னா இந்த போட்டியில நீதான் ஜெயிச்ச என்றான். அவன் இந்த வார்த்தைகளை சொன்னவுடன் 9 வாயில் பிரிவின் வீரர்களின் முகங்கள் ஒரே நேரத்தில் நிறம் மாறின. அவர்கள் ஏதோ பேச முயன்ற போது அதிரவன் கையை உயர்த்தி அவர்களை தடுத்தான். பின்னர் அவன் ஜெயசமரனை கொலை வெறியுடன் பார்த்தான். அந்த பார்வை ஜெயசமரனை துண்டு துண்டாக கிழித்து விட வேண்டும் என்பது போல இருந்தது. ஆனால் ஜெயசமரன் அவனை அமைதியான புன்னகையுடன் பார்த்து, சரி அதிரவா, இது உன்னோட பெருந்தன்மையை காட்டுது. எப்படி இருந்தாலும் இப்ப நீ இந்த பந்தயத்துல தோத்துட்ட, அதனால அந்த 30 மின்னல் விதைகளை கொண்டு வா. ஏன்னா இங்க இருக்கிற நம்ம நண்பர்கள் எல்லாரும் அவங்களோட பங்கு விதைகளுக்காக ரொம்ப ஆவலா காத்திருக்காங்க என்றான். ஜெயசமரனின் வார்த்தைகளை கேட்டதும் அதிரவனின் முகம் கன நேரத்தில் நிறம் மாறியது. ஏனெனில் 9 வாயில் பிரிவு எவ்வளவு செல்வந்தமாக இருந்தாலும் 30 மின்னல் விதைகள் என்பது மிகுந்த மதிப்புடைய புதையல் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இப்போது பல சக்தி வாய்ந்த வீரர்களின் பார்வை அவன் மீது பதிந்திருந்ததா தான் சொன்ன வார்த்தையை மீற அவனால் முடியவில்லை. இல்லையெனில் அந்த பேராசை நிறைந்த வீரர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவனுக்கு எதிராக எந்த வகையான சதியை தீட்டுவார்கள் என்பதையே அவனால் யூகிக்க முடியாது. அதனால் சிறிது நேரம் மௌனமாக இருந்த அதிரவன் ஒரு ஆழமான மூச்சை எடுத்துக்கொண்டு தன் பையிலிருந்து 30 மின்னல் விதைகளை எடுத்தான்.
பின்னர் அவற்றை ஜெயசமரனை நோக்கி எரிந்தபடியே, டேய் சமரா, எங்களோட 9 வாயில் பிரிவை பத்தி எதுவும் தெரியாம நீ உன்னோட தலையை விட்டுட்ட, இதுக்கான விளைவுகளை நீ கண்டிப்பா அனுபவிப்ப என்றான். ஆனால் ஜெயசமரன் அவன் வார்த்தைகளை முற்றிலும் புறக்கணித்தான். ஒரு புன்னகையுடன் மின்னல் விதைகளை பெற்றுக் கொண்ட அவன் அவற்றில் 15 விதைகளை தன் பையில் அமைதியாக வைத்துக் கொண்டான். பிறகு அதில் மீதமிருந்த 15 மின்னல் விதைகளை சுற்றி இருந்த வீரர்களை நோக்கி எறிந்து, நண்பர்களே, நிபந்தனையின்படி மீதம் இருக்கிற மின்னல் விதைகள் எல்லாம் உங்களுக்கு தான் என்றான். ஜெயசமரன் அவ்வளவு எளிதாக மின்னல் விதைகளை எறிந்ததை பார்த்ததும் சுற்றி இருந்த வீரர்களின் கண்களில் பேராசை வெகுவாக பெருகியது. பிறகு அடுத்த கணமே அவர்கள் அனைவரும் தங்கள் சக்திகளை வெளிப்படுத்தி அந்த மின்னல் விதைகளை பிடிக்க முயன்றனர். இத்தனை சக்தி வாய்ந்த மற்றும் பேராசை கொண்ட வீரர்களின் மத்தியில் வெறும் 15 மின்னல் விதைகள் எரியப்பட்டால் ஒரு பெரும் கலவரம் வெடிப்பது தவிர்க்க முடியாதது என்பது அங்கிருந்த அனைவருக்கும் தெளிவாக தெரியும். ஆனால் ஜெயசமரன் அதை பற்றி சிறிதும் கவலைப்படவில்லை. ஏனெனில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பணி நிபந்தனையின்படி அந்த 15 மின்னல் விதைகளை மற்றவர்களுக்கு கொடுப்பது மட்டும்தான். இனி அவற்றை யார் எப்படி பெறுகிறார்கள் என்பது அவனுடைய கவலை அல்ல. அதே நேரத்தில் இந்த காட்சியை பார்த்த அதிரவன் தனது பிரிவால் சேகரிக்கப்பட்ட 30 மின்னல் விதைகள் இவ்வளவு எளிதாக பகிரப்பட்டதை உணர்ந்து பற்களை கடித்துக் கொண்டான். பின்னர் அவன் ஜெயசமரனை நோக்கி கடுமையான குரலில், இந்த நிபந்தனை இதோட முடிஞ்சிச்சுங்கிறத நான் உங்க எல்லாருக்கும் தெளிவா சொல்லிக்கிறேன். இனிமே என்ன நடந்தாலும் அது எங்க 9 வாயில் பிரிவுக்கும் இந்த சமரனுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு தனிப்பட்ட விஷயம். அதனால எங்க பிரிவோட பகைமையை சம்பாதிக்க விரும்பாதவங்க யாரும் இதுல தலையிட வேண்டாம் என்றான். அந்த அறிவிப்புடன் சேர்ந்து 9 வாயில் பிரிவினரின் கண்களில் ஒரு கடுமையான நோக்கம் மின்னியது. அனைவரின் முன்னிலையிலும் அவமானமாக தோற்கடிக்கப்பட்ட உண்மை தெளிவாக இருந்ததால் இந்த அவமானத்திற்கு பழிவாங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவே அவர்கள் எண்ணினர். இதற்கிடையில் அங்கிருந்த மற்ற போர் வீரர்கள் அதிரவனின் வார்த்தைகளை கேட்டதும் மெதுவாக பின்வாங்கினர். இதிலிருந்து ஜெயசமரனுக்காக 9 வாயில் பிரிவு போன்ற சக்தி வாய்ந்த அமைப்பை எதிர்த்து நிற்க யாரும் விரும்பவில்லை என்பது வெளிப்படையாக தெரிந்தது. எப்படி இருந்தாலும் ஜெயசமரனும் யாரிடமிருந்தும் உதவியை எதிர்பார்க்கவில்லை. அதே நேரத்தில் அவன் 9 வாயில் பிரிவின் வீரர்களை, குறிப்பாக மகாயோகி நிலையைச் சேர்ந்த அந்த மூத்தவரை அமைதியாக உற்று பார்த்துக் கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட ஒரு மூத்தவருடன் நேரடியாக போராட வேண்டுமானால் சுடர் கலசத்தின் ஒளி வலையை பயன்படுத்த வேண்டியிருக்கும் என்பதும் அதற்கு பிறகு அவன் கடுமையாக பலவீனப்படுவான் என்பதும் அவனுக்கு தெரிந்ததே. இப்படிப்பட்ட சூழலில் பலவீனமடைவது புத்திசாலித்தனம் அல்ல என்று எண்ணிய ஜெயசமரன் மெதுவாக, இந்த சூழ்நிலை கொஞ்சம் கடினமா தான் இருக்கு என்றான். அவனது முகத்தில் தோன்றிய அந்த சிறிய கவலையை கண்ட அதிரவன் சிரித்தபடியே, ஏய் சமரா, எங்க 9 வாயில் பிரிவை வீழ்த்துறது அவ்வளவு எளிதில்லைன்னு நான் தான் ஏற்கனவே சொன்னேனே. தோழர்களே, இந்த பையனை உடனே முடிச்சிருங்க என்று கத்தினான். அந்த வார்த்தைகள் வெளிவந்ததும் 9 வாயில் பிரிவைச் சேர்ந்த சுமார் 10 வீரர்கள் ஒரே நேரத்தில் முன்னேறி ஜெயசமரனை தாக்க தொடங்கினர். அப்போது அவர்களின் உடல்களிலிருந்து எழுந்த சக்திகள் அந்த பகுதியை முழுவதும் நிரப்பின. இதை கண்ட ஜெயசமரனும் இனியாவும் தங்களுடைய சக்திகளை வெளிப்படுத்த தொடங்கினர். இருதரப்புக்கும் இடையே ஒரு கொடிய போர் வெடிக்கப் போகிறது என்று அனைவரும் நினைத்த அந்த கணத்தில் திடீரென குளத்தின் ஆழமான பகுதியிலிருந்து ஒரு கருப்பு ஒளி வேகமாக மேலே எழுந்தது. அந்த ஒளியுடன் நேரடியாக மோதிய 9 வாயில் பிரிவின் வீரர்கள் ஒரு பெரும் வெடிப்புடன் ரத்தம் கக்கி கொண்டே வெகு தூரம் தூக்கி எறியப்பட்டனர். அவர்களை நன்றாக உற்று பார்த்த போது அந்த வெடிப்பில் சில வீரர்கள் உயிரிழந்து விட்டதை அனைவரும் உணர்ந்தனர். இந்த திடீர் மாற்றம் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. உடனே அனைவரின் பார்வையும் குளத்தின் ஆழமான பகுதியை நோக்கி திரும்பியது. அங்கிருந்து கருப்பு ஒளி தொடர்ந்து மேலே எழுந்தது. அதன் நடுவில் ஒரு நிழல் மெதுவாக தோன்றியது. அந்த நிழல் முன்னோக்கி நகரும் போதெல்லாம் அதை சுற்றி பயங்கரமான அசுர சக்திகள் பரவின. அது பார்க்க நரகத்திலிருந்து ஒரு அரக்கன் வெளிவருவது போலவே தோன்றியது. அத்தியாயம் 1877. குளத்தின் ஆழத்திலிருந்து வெளிவந்த நிழலை கண்ட ஜெயசமரன் அதிலிருந்து வெளிப்பட்ட இருளின் சக்திகளை உணர்ந்து, இவ்வளவு அடர்ந்த இருளின் சக்திகளா? அப்படின்னா இது இருளின் அடிமையா என்று மனதிற்குள் சொன்னான். சில வீரர்கள் முதலில் ஆச்சரியத்தில் உறைந்தனர். ஆனால் அந்த ஆச்சரியம் விரைவில் கவலையாக மாறத் தொடங்கியது. ஏனெனில் அந்த நிழலின் உடலிலிருந்து வெளிப்பட்ட சக்திகள் அனைவருக்கும் மிகுந்த ஆபத்தானவையாக தோன்றின. அந்த சமயம் ஒரு வீரன் பெருமிதமான குரலில், நீங்க எல்லாம் ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? எலும்பு குழுக்களோட படைக்கே பயப்படாத நாம இந்த ஒரு விஷயத்துக்காக ஏன் பயப்படணும்? ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், நாம எல்லாரும் சேர்ந்து இதை முடிச்சிடலாம் என்றான். ஆனால் அவனது வார்த்தைகள் ஒலித்துக் கொண்டிருந்த போதே ஜெயசமரனின் கண்கள் கருப்பு ஒளியால் சூழப்பட்டிருந்த அந்த நிழலின் மீது நிலைத்திருந்தன. முன்பு தோன்றிய எலும்பு கூடுகளை விட அந்த நிழலிலிருந்து வெளிப்படும் இருளின் சக்திகள் பல மடங்கு வலிமையானவை மற்றும் ஆபத்தானவை என்பதை அவன் தெளிவாக உணர்ந்தான். அந்த சமயம் ஜெயசமரனிடம் திவான், இது இருளின் அடிமை இல்ல சமரா, உயிரோடு இருந்தப்ப இவனும் ஒரு வீரன் தான்.
ஆனா காலப்போக்குல இருளின் சக்திகள் இவன் மேல ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. இப்ப இவனோட சக்தியை பார்த்தா ரொம்ப வலிமையான ஒரு இருளின் அடிமை தான் இந்த வீரனை அழிச்சிருக்கணும். உயிரோட இருந்த காலத்துல இவன் ஒரு உச்ச மகாயோகி நிலை வீரனா இருந்திருக்கணும். இல்ல இந்திரஜித் நிலைக்கு ஒரு அடி தூரத்துல இருந்திருக்கணும். துரதிருஷ்டவசமா அந்த இருளின் அடிமை இவனை அழிச்சு இவனுக்குள்ள ஒரு அசுர முத்திரையை பதிச்சிருச்சு. அதனாலதான் இப்ப இவன் சுயநினை பெற்ற நிலையில மக்களை அழிக்கும் ஒரு பொம்மையா மாறி இருக்கான் என்றான். இதை கேட்டதும் ஜெயசமரனின் மனதில் சிறிது கவலை எழுந்தது. இருளின் அடிமைகள் எவ்வளவு ஆபத்தானவர்கள் என்பதை அவன் நன்றாகவே அறிந்திருந்தான். ஒருவரை தோற்கடித்த பிறகும் அவர்களை விட்டுவிடாமல் இப்படிப்பட்ட கொடிய செயல்களில் ஈடுபடுவதே அவர்களின் இயல்பு. அந்த நேரத்தில் திவான் மேலும் அமைதியான குரலில் ஜெயசமரனிடம், சமரா, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உன்னால முடிஞ்ச வரைக்கும் வேகமா இங்கிருந்து வெளியே போயிரு. ஏன்னா இவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவன். இவனை நேரடியா எதிர்கொள்றது அவ்வளவு எளிதில்ல. உயிரோட இருந்த காலத்துல இருந்த வலிமை இப்ப இவனுக்கு இல்லைனாலும் இவன் இன்னும் ரொம்ப ஆபத்தானவன். இங்க எத்தனை வீரர்கள் இருந்தாலும் இங்க இருந்து தப்பிச்சு ஓடி போறதுதான் புத்திசாலித்தனமான முடிவு என்றான். திவானின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட ஜெயசமரன் மெதுவாக தலையசைத்தான். ஏனெனில் தன்னிடம் இருக்கும் அனைத்து வியூகங்களையும் பயன்படுத்தினாலும் இத்தகைய சக்தி வாய்ந்த அழியாத மகாயோகியை தன்னால் தோற்கடிக்க முடியாது என்பது அவனுக்கு தெரியும். அதனால் விரைவில் அங்கிருந்து விலகுவதே சிறந்த வழி என்று அவன் முடிவு செய்தான். ஜெயசமரனும் திவானும் பேசிக் கொண்டிருந்த அதே நேரத்தில் 9 வாயில் பிரிவினரும் கருணாக பிரிவினரும் கருப்பு ஒளிக்குள் தென்பட்ட அந்த உடலை உன்னிப்பாக கவனிக்க தொடங்கினர். அப்போது அது மெதுவாக நெருங்கி வருவதை கண்ட அதிரவனுக்கு பின்னால் நின்ற முதியவர் ஏதோ ஆபத்தை உணர்ந்தபடியே, இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒண்ணு, எல்லாரும் கவனமா இருங்க. ஏன்னா இது உண்மையிலேயே என்னன்னு எனக்கு தெளிவா தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, இது எந்த விதத்திலையும் பொறுமையை கையாளாது என்றார். அவர் பேசும்போது அவரது முகத்தில் கவலை தெளிவாக பிரதிபலித்தது. இருளின் அடிமைகள் பற்றிய முழுமையான அறிவு அவருக்கு இல்லை. ஏனெனில் இந்த உலகில் அவர்களின் தோற்றம் மிக அரிதானது. அந்த சமயம் அதிரவனும் லேசான தயக்கத்துடன், அப்படின்னா மூத்தவரே, இப்ப நாம என்ன பண்றது? இதுவரைக்கும் நான் உணராத அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மின்னல் விதைகளோட உடம்புக்குள்ள இருக்கிறத உணர்றேன். அதை மட்டும் நம்மளால கைப்பற்ற முடிஞ்சா இழந்த 30 மின்னல் விதைகளை இதை வச்சு ஈடு பண்ணிடலாம் என்றார். அதற்கு அந்த முதியவர் அமைதியாக, முதல்ல நிலைமை எப்படி போகுதுன்னு பாப்போம். அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை தாக்கி அந்த மின்னல் விதையை எடுத்துக்கலாம். சரி, அப்படின்னா அந்த சமர பையனை பத்தி இப்ப பெருசா கவலைப்பட வேண்டாம். அவன் இந்த குகைக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம கிட்ட இருந்து அவ்வளவு எளிதா தப்பிக்க முடியாது. மின்னல் விதை விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனை பாத்துக்கலாம் என்றார். இதை கேட்டதும் அதிரவனின் முகத்தில் எரிச்சல் தெளிவாக தெரிந்தது. ஆனாலும் அவன் தயக்கத்துடன் தலையை அசைத்தான். ஏனெனில் ஜெயசமரனிடம் தோற்ற அவமானம் அவன் மனதில் இன்னும் கனமாகவே இருந்தது. இதற்கிடையில் கருணாக பிரிவினரிடையே லியானாவும் மற்றவர்களும் மெதுவாக ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்தனர். அவர்களின் பேச்சின் மையம் கருப்பு ஒளியுடன் திடீரென தோன்றிய அந்த மர்மமான உருவமே. அப்போது கருப்பு ஒளியிலிருந்து வெளிவர தொடங்கிய அந்த உருவத்தின் மீதே அவர்கள் அனைவரின் கண்களும் பதிந்திருந்தன. அது ஒரு சாதாரண மனிதனை விட பெரியதாக ஒரு அரக்கனின் உடலை போல தோன்றியது. அதன் உடல் வெள்ளி நிறத்தில் பளபளத்தது. ஆனால் அந்த பளபளப்புக்குள் ஒரு பயங்கரமான அசுர சக்தி மறைந்திருப்பது தெளிவாக உணரப்பட்டது. அதே நேரத்தில் அதன் உடல் முழுவதும் விரிந்த முத்திரைகள் காணப்பட்டன. அவற்றை பார்த்தாலே மயிர்கூச்சம் ஏற்படும் அளவுக்கு அவை பயத்தை ஏற்படுத்தின. அதன் முற்றிலும் கருப்பான கண்களில் எந்த உணர்ச்சியும் இல்லை. அது ஒரு சடலம் போலவே காட்சியளித்தது. அடுத்த கணத்தில் அனைவரின் பயந்த பார்வைகளுக்கிடையே அந்த உருவம் மெதுவாக தலையை உயர்த்தியது. பின்னர் அங்கு கூடியிருந்த அனைவரையும் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க தொடங்கியது. அதன் பார்வை தங்கள் மீது விழுந்ததை உணர்ந்ததும் அனைவரின் உள்ளங்களிலும் பயம் இன்னும் அதிகரித்தது. அதனால் யாரும் ஒரு அடி கூட முன்னேற துணியவில்லை. அவர்கள் அனைவரும் அந்த அரக்க உருவத்தையே உறைந்தபடி பார்த்து கொண்டிருந்தனர். அந்த பதட்டமான அமைதிக்கிடையே சில வீரர்கள் தங்களை தேற்றிக் கொண்டு, வாங்க தோழர்களே, நாம் அதை தாக்குவோம் என்று கத்தினர். உடனடியாக அந்த வீரர்கள் முன்னோக்கி பாய்ந்து ஒன்றாக சேர்ந்து அந்த கருப்பு அரக்கனை தாக்க தொடங்கினர். அவர்களின் தாக்குதல்கள் அதன் மீது பட்டவுடன் மின்னல் கீற்றுகள் நாலாபுரமும் சிதறின. இதை கண்ட வீரர்களின் முகங்களில் அந்த அரக்கனை ஒன்றாக சேர்ந்து சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் தோன்றியது. ஆனால் அந்த மகிழ்ச்சி நீடிக்கும் முன் அந்த கருப்பு அரக்கன் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு அவர்களை நேராக பார்த்தான். அவன் தோற்றத்திலேயே ஒரு பெரும் ஆபத்து ஒளிந்திருப்பதை அனைவரும் உணர்ந்தனர். பிறகு அடுத்த கணம் அவன் உடலில் இருந்த விசித்திரமான முத்திரைகள் வேகமாக பிரகாசிக்க தொடங்கின. அந்த பிரகாசம் தோன்றியவுடன் தங்கள் தாக்குதல்கள் எதுவும் அதற்கு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்பதை அனைவரும் உணர்ந்தனர். இதனால் மீதமிருந்த வீரர்களின் மனங்களில் அமைதியின்மை ஊடுருவ தொடங்கியது. ஏனென்றால் இத்தனை பேர் ஒன்றாக தாக்கிய பிறகும் அந்த அரக்கனுக்கு எதுவும் நடக்காதது அவர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. அந்த நேரத்தில்
திடீரென்று அந்த அரக்கனின் கருப்பு கண்களிலிருந்து அசுர சக்திகள் வெளிப்பட்டு சுற்றியுள்ள பகுதியை முழுவதும் மூடின. அந்த சக்தியுடன் அவன் கண்ணிமைக்கும் நேரத்தில் அவனை தாக்கிய வீரர்களின் முன் தோன்றினான். பின்னர் அவனது கருப்பு ஒளியால் அவர்களை கடுமையாக தாக்கினான். அந்த தாக்குதல் மிக வேகமானதும் மிகுந்த சக்தி கொண்டதுமானதால் யாராலும் தப்பிக்க முடியவில்லை. அவர்கள் ஒரே நொடியில் உயிரிழந்து ரத்தம் கலந்த புகையாக சிதறினர். அந்த கொடூரமான காட்சியை பார்த்த மற்ற வீரர்களின் கண்களில் பயம் தோன்றியது. ஏனெனில் மொத்தம் 30 வீரர்கள் ஒன்றாக சேர்ந்து தாக்கி இருந்தனர். ஆனால் அந்த அரக்கன் கண்ணிமைக்கும் நேரத்தில் அவர்கள் அனைவரையும் கொன்று விட்டார். மேலும் அவர்கள் அனைவரும் மகா யோகி பரமஜீவ நிலையைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அந்த அரக்கனின் சக்தி எவ்வளவு பிரம்மாண்டமானது என்பதும் அனைவருக்கும் தெளிவானது. இதை கவனித்துக் கொண்டிருந்த ஜெயசமரன் ஆழமாக மூச்சு விட்டான். பிறகு எந்த தயக்கமும் இன்றி அவன் இனியாவை தன்னுடன் அழைத்துக் கொண்டு அந்த குளத்திலிருந்து வெளியேறுவதற்காக மேல் நோக்கி நகரத் தொடங்கினான். அதே நேரத்தில் இந்த அரக்கனை தன்னால் ஒருபோதும் சமாளிக்க முடியாது என்பதிலும் அவன் உறுதியாக இருந்தான். ஆனால் அவர்கள் புறப்பட தொடங்கிய அதே கணத்தில் அந்த அரக்கனின் பார்வை திடீரென்று ஜெயசமரன் மற்றும் இனியாவின் மீது விழுந்தது. அப்போது அவன் கண்களில் இருந்த கருப்பு நிறம் மங்க தொடங்கி ஒரு கணம் அவன் உயிர் பெற்றது போல தோன்றியது. பின்னர் அவன் கனமான குரல், இது அழிப்பவரோட சக்தியான பண்டைய அழிவு குறியீடு என்றார். அந்த நேரத்தில் ஜெயசமரனும் இனியாவும் குளத்திலிருந்து வெளியே வருவதை அனைவரும் கவனித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் ஜெயசமரன் அவர்கள் யாரையும் பொருட்படுத்தவில்லை. முகத்தில் சிறிய கவலையுடன் அவன் விரைவாக வெளியே வந்தான். ஆனால் குளத்திலிருந்து வெளியே வந்த உடனே அதன் உள்ளிருந்து ஒரு மிக ஆபத்தான சக்தி எழுவதை அவன் உணர்ந்தான். அந்த சக்தி மேலே எழும்போது இதுவரை இல்லாத அளவுக்கு சக்தி வாய்ந்த மின்னல் விதையை பெற வேண்டும் என்ற ஆசையில் பல வீரர்கள் அதை தாக்கினர். ஜெயசமரனுக்கும் அந்த எண்ணம் இருந்தது. ஆனால் அந்த அரக்கனை யாராலும் தடுக்க முடியவில்லை என்பதை அவன் நன்றாகவே அறிந்திருந்தான். அப்போது இனியா அவனை பார்த்து மெதுவாக, சமரணனா, இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மின்னல் விதையை விட்டுட்டு நாம இங்கிருந்து போறோமா என்று கேட்டாள். அதற்கு ஜெயசமரன் அவளை பார்த்து, இனியா, ஒரு புதையல் எவ்வளவு மதிப்பு மிக்கதா இருந்தாலும் உயிரோடு இருந்தாதான் அதுல இருந்து பயனடைய முடியும். இந்த அரக்கன் அளவுக்கு அதிகமான சக்தி கொண்டவன். அவனோட முழு வலிமையையும் வெளிப்படுத்தினா இந்த பகுதியில் இருக்கிற எந்த ஒரு வீரனும் உயிரோட இங்கிருந்து போக முடியாது. இந்த மாதிரி ஒரு மோதல இருந்து விலகி இருக்கிறது தான் நமக்கு நல்லது. அதனால நம்ம உடனே இங்கிருந்து போயிடலாம் என்றான். அதற்கு இனியாவும் அவன் சொல்வதை ஒப்புக்கொண்டாள். ஏனெனில் ஜெயசமரனின் முடிவு சரியானது என்று அவளுக்கு தெரிந்திருந்தது. ஆனால் ஜெயசமரன் மேலும் எதுவும் சொல்லும் முன்பே ஆயிரக்கணக்கான அடி உயரம் கொண்ட ஒரு சக்தி அலை அந்த குளத்திலிருந்து எழுந்தது. பிறகு அந்த பயங்கர அலை நாலாபுரமும் பரவியது. அதனுடன் சேர்ந்து சக்திகளின் கர்ஜனை அந்த முழு பகுதியையும் அதிர வைத்தது. அப்போது மின்னலால் சூழப்பட்ட எண்ணற்ற போர் வீரர்கள் குளத்திலிருந்து வெளியே வந்தனர். ஆனால் அவர்கள் வெளியே வந்த உடனேயே ரத்தம் கக்கி வெகு தூரம் பின்னால் சிதறி விழுந்தனர். அதனால் சுற்றியுள்ள பகுதி முழுவதும் குழப்பத்தில் மூழ்கியது. இன்னும் குளத்திற்குள் நுழையாத வீரர்கள் அந்த காட்சியை கண்டு பீதி அடைந்தனர். இத்தனை சக்தி வாய்ந்த வீரர்களே இப்படி தோல்வி அடைந்ததை பார்த்ததும் அவர்கள் அனைவரிடமும் ஒருவித அச்சம் பரவி ஒருவருக்கொருவர், உயிர் மேல ஆசை இருந்தா இந்த இடத்தை உடனே காலி பண்றதுதான் எல்லாருக்கும் நல்லது என்று கத்தினர். அப்போது கருப்பு ஒளியாலும் அசுர சக்திகளாலும் சூழப்பட்ட ஒரு உருவம் நீரின் அடியிலிருந்து வெளிப்பட்டது. அந்த உருவத்தை பார்த்ததும் பலரின் முகங்கள் வெளிரி போய் அதனை வியப்பும் அச்சமும் கலந்த பார்வையுடன் உற்று பார்த்தனர். அந்த நேரத்தில் ஜெயசமரனின் முகத்தில் மிகுந்த கவலை தெரிந்தது. பிறகு தனது பார்வையை சுற்றிலும் சுழற்றிய அவன் கருணாக பிரிவும் 9 வாயில் பிரிவும் கூட குளத்திலிருந்து வெளியே வந்திருப்பதை கவனித்தான். அவர்களும் அலையின் மீது நின்றிருந்த அந்த கருப்பு அரக்கனைத்தான் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது முகத்தில் பதட்டம் தெளிவாக தெரியும் விதமாக அதிரவன் அருகில் நின்றிருந்த முதியவரிடம், மூத்தவரே, இப்ப நாம என்ன பண்றது? இந்த அரக்கன் ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருக்கான் என்று கேட்டார். அதற்கு அந்த முதியவர் சிறிது யோசித்தபடியே அமைதியான குரலில், இந்த அரக்கன் கண்டிப்பா ஒரு மகாயோகி நிலை வீரனா தான் இருக்கணும். அதுவும் இல்லாம நாம இன்னும் அவதார குகையோட ஆழமான பகுதிக்கு போகவே இல்லை. அதனால இங்கேயே நாம நம்ம துருப்பு சீட்டுகளை பயன்படுத்துறது அவ்வளவு புத்திசாலித்தனமான செயல் இல்ல. இதோட உடம்புக்குள்ள இருக்கிற மின்னல் விதை எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருந்தாலும் ஆழமான பகுதிகளில் மறைஞ்சிருக்கிற புதையல்களை விட இது ஒண்ணும் பெருசு இல்ல. அதனால இந்த அரக்கனை எதிர்த்து போராடுறதுல எந்த பயனும் இல்லை என்றார். அந்த வார்த்தைகளை கேட்ட அதிரவன் கவலை அடைந்தாலும் அவன் விவேகமானவன் என்பதால் பாதிடாமல் அங்கிருந்து விலகிச் செல்ல முடிவு செய்தான். அவனது முடிவை கண்ட 9 வாயில் பிரிவின் வீரர்கள் ரகசியமாக நிம்மதி பெருமூச்சு விட்டனர். ஏனெனில் இந்த ஆபத்தான அரக்கனை எதிர்கொள்ளாமல் இருப்பதே அனைவருக்கும் சிறந்ததாக இருந்தது. இதற்கிடையில் அதிரவன் மற்றும் அவனது பிரிவின் நகர்வை கவனித்த ஜெயசமரன் ஏதோ ஒன்றை புரிந்து கொண்டு மெதுவாக, 9 வாயில் பிரிவு அவங்களோட உயிரை காப்பாத்திக்க இங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை கருணாக பிரிவும் அதே தான் பண்ணும். அப்படின்னா நாமளும் இங்கிருந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்பிடணும் என்றார். அந்த 2 சக்தி வாய்ந்த பிரிவுகளே அங்கு தங்க விரும்பாத போது
தனியாக அங்கு நிற்பது முட்டாள்தனமாக இருக்கும் என்பது அவனுக்கு தெளிவாக தெரியும். அதனால் ஜெயசமரன் இனியாவின் கையை உறுதியாக பிடித்துக் கொண்டு குகையின் ஆழமான பகுதியை நோக்கி விரைவாக நகரத் தொடங்கினான். ஆனால் அவன் கிளம்பிய அதே நேரத்தில் அந்த கருப்பு அரக்கனை சுற்றி இருந்த அசுர சக்திகள் திடீரென்று பெருமளவில் அதிகரித்தன. மேலும் அந்த அரக்கனின் பார்வை ஜெயசமரன் செல்லவிருந்த திசையை நோக்கி திரும்பியதா. இதற்கிடையில் சில வீரர்கள் தைரியத்தை சேகரித்துக் கொண்டு வெளியே இருந்த வீரர்களின் எண்ணிக்கையை நினைத்து, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா இதை முடிச்சிடலாம். இதோட மின்னல் விதையை மட்டும் நாம எடுத்துட்டா போதும். நாம எல்லாருமே ரொம்ப பெரிய பணக்காரங்கள் ஆயிடலாம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எதுக்காகவும் தவற விட வேண்டாம். எல்லாரும் வாங்க, இந்த அரக்கனை ஒரே அடியில கொல்லலாம் என்று கத்தினார்கள். அதன் பின் ஒருவர் பின் ஒருவராக சுமார் 100 வீரர்கள் எல்லா திசைகளிலிருந்தும் சக்திகளை சேர்த்து அந்த அரக்கனை தாக்க தொடங்கினர். இதை கண்ட ஜெயசமரன் தனது வேகத்தை மேலும் அதிகரித்து அங்கிருந்து விலக முயன்றார். அவன் வெகு தூரம் சென்று கொண்டிருந்த போது திடீரென்று மக்களின் வேதனை குரல்கள் ஜெயசமரனுக்கும் இனியாவுக்கும் கேட்க தொடங்கின. இருந்த போதிலும் அவர்கள் நிற்காமல் முன்னோக்கி சென்றனர். அப்போது ஜெயசமரனிடம் திவான் ஒரு பதட்டமான குரலில், சமரா, அது உன்னதான் துரத்துது என்றார். ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு தப்பித்து விட்டோம் என்ற எண்ணத்தில் இருந்த ஜெயசமரன் அந்த வார்த்தைகளை கேட்டதும் முகம் வெளிரி போனான். அவன் உடனே திரும்பி பார்த்தபோது ஒரு கருப்பு ஒளி தன்னை நோக்கி வேகமாக நெருங்கி வருவதை கண்டான். அதை கண்ட அவன் பதட்டத்துடன், நாம செத்தோம், சீக்கிரம் இங்கிருந்து வெளியே போகணும் என்று கத்தினான். அதே நேரத்தில் அந்த பண்டைய அழிவு குறியீட்டால் தான் அந்த அரக்கன் தன்னை துரத்துகிறான் என்பதை அவன் புரிந்து கொண்டான். அதனால் அவசரமாக ஜெயசமரன் தனது வேகத்தை முழுமையாக அதிகரித்து இனியாவுடன் சேர்ந்து அங்கிருந்து வெகு தூரம் ஓடத் தொடங்கினான். அதே நேரத்தில் குளத்தை சுற்றியுள்ள பகுதி முழுவதும் குழப்பத்தில் மூழ்கியது. குளத்தின் மேற்பரப்பில் மனிதர்களின் சடலங்கள் மிதந்தன. மேலும் அந்த கருப்பு ஒளி முன்னேறி செல்வதை கண்டவர்கள் திகிலுடன் உறைந்து நின்றனர். இப்போது யாரும் அதை துரத்தி செல்ல துணியவில்லை. அப்போதுதான் அதிரவனின் அருகில் நின்ற முதியவர் ஏதோ ஒன்றை உணர்ந்து மெல்லிய குரலில், ஏன்னு தெரியல, இந்த அரக்கன் சமரனை தான் துரத்துறான் என்றார். அதை கேட்டு அவர்கள் அருகில் இருந்த அனைவரின் மனதிலும் அந்த கருப்பு அரக்கனின் கொடூரமான வேட்டையிலிருந்து ஜெயசமரன் எப்படி தப்பிக்கப் போகிறான் என்ற ஒரு கேள்வி எழுந்தது. அத்தியாயம் 1878. முதியவர் சொன்னதை கேட்டதும் அதிரவன் முதலில் சிறிது ஆச்சரியம் அடைந்தான். ஆனால் அடுத்த கணமே அவனது முகத்தில் அளவிட முடியாத மகிழ்ச்சி மலர்ந்தது. அந்த மகிழ்ச்சியுடன் அவன் சிரித்தபடியே, இந்த சமரனோட அதிர்ஷ்டம் உண்மையிலேயே ரொம்ப மோசமானதுதான். நல்ல வேளை அந்த அரக்கன் இவனை இப்ப முடிக்க போறான். அதனால நாம அவனை எதுவுமே பண்ண தேவையில்லை. நாம மட்டும் இந்த குகையோட ஆழமான பகுதிக்கு போய் அங்க இருக்கிற விலைமதி பெற்ற புதையலை ரொம்ப எளிதா எடுத்துக்கலாம் என்றான். இதை சொல்லிவிட்டு அவன் மிக அலட்சியமாக கைகளை அசைத்தான். அதன் பின்னர் தன் குழுவினருடன் அங்கிருந்து புறப்பட தொடங்கினான். அதே நேரத்தில் மற்ற வீரர்களும் அந்த அரக்கன் எந்த திசையில் ஓடினான் என்பதை பார்த்திருந்தனர். ஆனால் இப்போது மின்னல் விதைக்காக யாரும் தங்கள் உயிரை பணயம் வைக்க தயாராக இல்லை. மறுபுறம் 2 ஒளிக்கீற்றுகள் அதிவேகமாக முன்னேறி கொண்டிருந்தன. அவை நகர்ந்த போது வானில் இடி இடிக்கும் சத்தங்கள் தொடர்ந்து கேட்டன. அப்போது ஜெயசமரனின் முகத்தில் கவலை தெளிவாக தெரிந்தது. அந்த நேரத்தில் அவன் தனது உச்ச வேகத்தில் சென்று கொண்டிருந்தான். இருந்தாலும் கருப்பு ஒளியால் சூழப்பட்ட அந்த அரக்கன் மெதுவாக தன்னை நெருங்கிக் கொண்டிருப்பதை அவனால் உணர முடிந்தது. அந்த அரக்கனின் வேகம் தனது வேகத்தை விட அதிகம் என்பது அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. தப்பிப்பதற்கான வழிகளை ஜெயசமரன் மனதிற்குள் யோசித்துக் கொண்டிருந்த தருணத்தில் இனியா திடீரென முன்னால் பார்த்து, சமரனா, கொஞ்சம் கவனமா இருங்க என்று கத்தினாள். அந்த கணமே ஜெயசமரனும் தனது பார்வையை முன்னால் திருப்பினான். அப்போது அவனுக்கு எதிரில் இருந்த பகுதி மங்கலாக மாறத் தொடங்கியது. அதே நேரத்தில் அரக்க சக்திகளால் சூழப்பட்ட ஒரு மனித உருவம் அந்த மங்கலான இடத்திற்குள் தோன்றியது. அந்த உருவம் நெருங்கி வருவதை கண்டதும் ஜெயசமரனின் முகம் மாறியது. அவன் உடனே இனியாவிடம், இனியா, ஏதாவது தப்பு நடந்தா நீ முதல்ல இங்கிருந்து விலகி போயிடு, நான் அவனை சமாளிச்சுக்கிறேன் என்றான். அவன் சொன்னதை கேட்டதும் இனியாவின் முகத்திலும் பயம் படர்ந்தது. அதனால் அவள் உடனே தனது ஜீவ மரண வாயில் கவசத்தை உறுதியாக பிடித்துக் கொண்டாள். அதே நேரத்தில் அவளது கண்கள் நீல ஒளியுடன் பிரகாசிக்க தொடங்கின. அதை பார்த்த ஜெயசமரன் ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்தான். அப்போது அவன் கண்களில் ஒரு இரக்கமற்ற உறுதி வெளிப்பட்டு, நம்மளோட முழு பலத்தையும் பயன்படுத்தி இவனோட சண்டை போட வேண்டியதுதான், ஏன்னா இப்போதைக்கு நமக்கு வேற வழி இல்லை என்றான். அந்த அரக்கனுடன் போராடுவது எவ்வளவு கடினம் என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும். அதனால் அந்த நேரத்தில் ஜெயசமரனுக்கும் இனியாவுக்கும் வேறு வழி இல்லாமல் இருந்தது. இதற்கிடையில் அவர்களிடமிருந்து சிறிது தொலைவில் கருப்பு ஒளியில் மூழ்கியிருந்த அந்த அரக்கன் ஜெயசமரனை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தான். அவனை கண்டதும் அரக்கனின் கண்களில் திடீரென கலக்கம் தோன்றி அவனது உடல் லேசாக நடுங்க தொடங்கியது. அதோடு
அவன் கண்களில் இருந்த கருப்பு ஒளியும் மெதுவாக குறைய ஆரம்பித்தது. அந்த தருணத்தில் அரக்கன் தனது கையை நீட்டி நடுங்கும் குரலில், அழிப்பவரே, பண்டைய குறியீடே, உதவி பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க என்று கெஞ்சினான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஜெயசமரனின் முகம் உடனே நிறம் மாறியது. ஒரு கணம் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்பதே அவனுக்கு புரியவில்லை. அதே நேரத்தில் அவன் கண்களில் இருந்த கொடூரமான உறுதியும் மெதுவாக தளரத் தொடங்கியது. பிறகு தன்னை சுதாரித்துக் கொண்டு தன் முன்னால் நின்ற அரக்கனை பார்த்து, உன்னோட சுயநினைவு இன்னும் இருளின் சக்திகளால் முழுசா அழிக்கப்படலையா என்று கேட்டான். ஏனெனில் அந்த அரக்கனின் உடல் எவ்வளவு பதட்டத்தில் இருந்தது என்பது அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. அப்போது அவனை கட்டுப்படுத்த அவனது சுயநினைவுக்கும் இருளின் சக்திகளுக்கும் இடையே ஒரு கடும் போரே நடந்து கொண்டிருப்பது போல இருந்தது. அதே நேரத்தில் ஒவ்வொரு நொடியும் ஒரு சக்தி மற்றொன்றை அடக்க முயல்வது போலவும் தோன்றியது. ஆனால் ஜெயசமரனின் கேள்வியை பொருட்படுத்தாமல் அரக்கன் விரக்தியுடன் மீண்டும், எனக்கு உதவி பண்ணுங்க என்று கத்தினான். அதை கேட்டதும் ஜெயசமரன் உடனடியாக திவானை பார்த்து, திவான், இங்க என்னதான் நடக்குது? இவ்வளவு காலத்துக்கு அப்புறமும் இவன் எப்படி அவனோட சுயநினைவை தக்க வச்சிருக்கான்? இவன் நேரம் ஒரு பொம்மையா மாறி இருக்கணுமே. அதுவும் இல்லாம இவன் என்கிட்ட போய் உதவி கேட்கிறான். நான் இவனுக்கு எப்படி உதவ முடியும் என்று கேட்டான். இருளின் சக்திகளால் சுயநினைவு முழுவதுமாக அழிக்கப்பட்ட பல சடலங்களை ஜெயசமரன் இதற்கு முன்பே சந்தித்திருந்தான். ஆனால் தன் முன்னிற்கும் இந்த அரக்கனின் சுயநினைவு இன்னும் உயிருடன் இருப்பது எப்படி என்பதை அவனால் சிறிதளவும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவனுடைய கேள்விக்கு பதிலளித்த திவான் ஏதோ ஒன்றை புரிந்து கொண்டவனாக அவனுக்கு விளக்கி, குளத்தோட ஆழத்துல இருந்த மின்னல் சக்திகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா இவனோட உடம்புல சேர்ந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த சக்திகள் தான் இருளின் சக்திகளை ஓரளவுக்கு அடக்கி வச்சிருக்குது. அதுவும் இல்லாம இவனை கொன்ன இருளின் அடிமை இவன் உயிரோட ஒரு சின்ன பகுதியை வேணும்னே இவன் உடம்புல விட்டுட்டு போயிருக்கான். அந்த உணர்வு இருந்ததாலதான் இவன் கண்மூடித்தனமா மனிதர்களை கொல்ற ஒரு பொம்மையா மாறல. ஆனா இவன் உன்கிட்ட நேரடியா உதவி கேட்கல. உன் உடம்புல இருக்கிற பண்டைய அழிவு குறியீட்டுகிட்ட தான் அவன் உதவி கேட்கிறான். இருளின் சக்திகள் எவ்வளவு கொடூரமானதுன்னு உனக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். சாதாரண சக்திகளால் அதுங்களை ஒரு நாளும் அழிக்க முடியாது. அந்த அளவிலான சக்தி 8 பண்டைய குறியீட்டுகளுக்கு தான் இருக்குது. அதனால அந்த குறியீட்டோட சக்தியை பயன்படுத்தி அவனோட உடம்புல இருக்கிற இருளின் சக்திகளை அழிக்கணும்னு தான் அவன் கேட்கிறான் என்றான். திவான் சொன்னதை கேட்டதும் தான் இன்னும் பெரிய சிக்கலில் சிக்கி இருப்பது போல ஜெயசமரன் உணர்ந்தான். ஏனெனில் பண்டைய கல் மற்றும் பண்டைய அழிவு குறியீட்டின் உதவியால் இருளின் சக்திகளை அழிக்க முடியும் என்பது அவனுக்கு தெரிந்திருந்தாலும் தன் முன்னால் நின்ற அந்த அரக்கன் மிகவும் விசித்திரமானவன் என்பதும் அவனுக்கு தெளிவாக தெரியும். அதனால் அவனது உடலில் இருக்கும் இருளின் சக்திகளும் சாதாரணமானவை அல்ல என்று அவனுக்கு புரிந்தது. இத்தகைய சூழ்நிலையில் தவறுதலாக அந்த விசித்திரமான இருளின் சக்தி தனது உடலுக்குள் நுழைந்து விட்டால் என்ன ஆகும் என்பதை ஜெயசமரனால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. அதே நேரத்தில் உதவ மறுத்தால் அந்த அரக்கன் கோபத்தால் முழுவதும் கட்டுப்பாட்டை இழந்து தன்னை தாக்கலாம் என்பதும் அவனுக்கு தெரியும். இதையெல்லாம் நினைத்த ஜெயசமரன் மனதிற்குள், முன்னாடி போனா பெரிய கிணறு, பின்னாடி போனா பெரிய பள்ளம், இப்ப நான் என்னதான் பண்றது என்று தன்னை தானே கேட்டுக்கொண்டான். அவன் குழப்பத்தில் மூழ்கி இருந்த போது திவான் மீண்டும், சமரா, இவனுக்குள்ள இருக்கிற இருளின் சக்திகள் ரொம்ப விசித்திரமானது. அதை சமாளிக்கணும்னா நீ உன்னோட 3 மிகச்சிறப்பான புதையல்களை ஒரே நேரத்துல பயன்படுத்த வேண்டியிருக்கும் என்றான். அதற்கு ஜெயசமரன் உடனே, அது என்ன 3 சிறப்பான புதையல்கள் என்று கேட்டான். திவான் உடனே, பண்டைய கல், பண்டைய அழிவு குறியீடு, அப்புறம் பண்டைய பிரபஞ்ச நுட்பம் என்றான். இதை கேட்டதும் ஜெயசமரனின் உள்ளம் நடுங்கியது. ஏனெனில் இத்தனை ஆண்டுகளில் முதன்முறையாக அவன் தனது முக்கியமான 3 புதையல்களையும் ஒன்றாக பயன்படுத்த வேண்டிய நிலை வந்திருந்தது. அந்த தயக்கத்தின் நடுவே அவன் முன் நின்றிருந்த அரக்கன் கடுமையாக நடுங்க ஆரம்பித்தான். அந்த நடுக்கத்துடன் அவன் விரக்தியில், எனக்கு உதவி பண்ணுங்க, எனக்கு எப்படியாவது இதிலிருந்து விடுவீங்க என்றான். அந்த குரலில் ஒரு ஆழமான உதவியற்ற தன்மை இருந்தது தெளிவாக தெரிந்தது. அவனது உணர்வு உயிருடன் இருந்ததால் தன் உடல் மெதுவாக ஒரு பொம்மையாக மாறிக்கொண்டிருப்பதை அவன் உணர்ந்தான். அது அவனுக்கு தாங்க முடியாத பயத்தை ஏற்படுத்தியது. அவனது நிலையை கண்ட ஜெயசமரன் தனது முஷ்டியை இறுக்கி ஒரு பெருமூச்சை விட்டான். பிறகு, என்னால முடிஞ்ச வரைக்கும் உனக்கு உதவ முயற்சி பண்றேன் என்றான். இது மிகுந்த ஆபத்து என்று தெரிந்திருந்தாலும் இப்படி துன்பப்படுகிற ஒருவருக்கு உதவாமல் போக அவனது மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு ஜெயசமரன் இனியாவை பார்த்து, இனியா, நான் இந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் யாரும் நம்மளை தொந்தரவு பண்ணாத மாதிரி நீ பாத்துக்கோ. இப்ப எனக்கு உன்னோட உதவிதான் ரொம்ப முக்கியம் என்றான். இதை கேட்ட இனியா தனது கவசத்தை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு அமைதியாக தலையசைத்தாள். பிறகு அவள் உடனே சுற்றிலும் கவனமாக பார்க்க தொடங்கினாள். அந்த நேரத்தில் ஜெயசமரன் ஒரு பளபளப்பான சிவப்பு கலசத்தை வெளியே எடுத்தான். அதை அரக்கன் பக்கம் நீட்டியபடியே மெதுவாக,
நீ இப்ப இந்த கலசத்துக்குள்ள வரணும். அங்க உன் உடம்புல இருக்கிற இருளின் சக்திகளை அழிக்க என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் பண்றேன் என்றான். இதை சொன்னதும் ஜெயசமரன் உடனடியாக கலசத்திற்குள் நுழைந்தான். அவனை பார்த்த அரக்கனும் எந்த தயக்கமுமின்றி அவனுக்கு பின்னால் சென்றான். அவர்கள் இருவரும் சுடர் கலசத்திற்குள் மறைந்ததை பார்த்த இனியா மெதுவாக ஒரு பெருமூச்சை விட்டுக் கொண்டு வெளியே இருந்து கவனமாக கண்காணிக்க தொடங்கினான். இதற்கிடையில் சுடர் கலசத்தின் உள்ளே ஜெயசமரன் தன் முன்னால் நின்ற அரக்கனை அமைதியாக உற்று பார்த்தான். அவனது உடலெங்கும் இருளின் சக்திகள் நிரம்பி இருந்ததால் அவனது கண்கள் இடைவிடாமல் நடுங்கிக் கொண்டிருந்தன. சிறிது நேரம் கழித்து ஜெயசமரன் தனது கையை உயர்த்தினான். அதனுடன் ஒரு கருந்துளை உருவானது. அந்த துளையிலிருந்து அழிவின் சக்திகள் மெதுவாக வெளிவர தொடங்கின. பிறகு அதன் நடுவில் பண்டைய கருப்பு குறியீடு தோன்றியது. அந்த குறியீட்டை பார்த்ததும் அரக்கனின் கண்களில் ஒரு சிறிய நம்பிக்கை ஒளிர்ந்தது. ஏனெனில் ஜெயசமரனிடம் அந்த பண்டைய குறியீடு இருக்கிறது என்ற அவனது நம்பிக்கை தவறில்லை என்பது அவனுக்கு இப்போது தெளிவாக புரிந்தது. பிறகு ஜெயசமரன் அவனை பார்த்து அமைதியாக, உன் உடம்புல இருக்கிற இருளின் சக்திகள் ரொம்ப வலிமையானது. வெறும் பண்டைய அழிவு குறியீட்டை மட்டும் வச்சு அதை என்னால முழுசா அழிக்க முடியாது. ஆனா என்கிட்ட இன்னும் சில புதையல்கள் இருக்குது என்றான். அவன் பேசிக் கொண்டிருந்த அந்த வேளையில் அரக்கனின் உடலுக்குள் ஒரு கொந்தளிப்பு எழுந்தது. இருளின் சக்திகள் அவனது உணர்வை மீண்டும் மீண்டும் அடக்க முயன்றன. அவற்றை கட்டுப்படுத்த அவன் தனது முழு பலத்தையும் பயன்படுத்தினான். பிறகு அந்த வேதனையுடனே, இங்க பாரு நண்பா, நீ உன்னால முடிஞ்சதை பண்ணு. என்னோட உடம்புல இருக்கிற இருளின் சக்திகள் ரொம்ப வலிமையானதுதான். ஆனா அது உன்னை தாக்காம இருக்க, நான் அதை அடக்கி வைக்க என்னோட முழு சக்தியையும் உனக்காக நான் பயன்படுத்துறேன் என்றான். அவன் சொன்னதை கேட்ட ஜெயசமரன் மெதுவாக தலையசைத்தான். அதற்கு பிறகு அவனது கைகளிலிருந்து ஒரு ஒளிரும் பொருள் மெதுவாக வெளிவந்தது. அது பார்க்க ஒரு வலையை போல இருந்தது. அந்த வலை பண்டைய பிரபஞ்ச நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டதாக தோன்றியது. அதே நேரத்தில் ஜெயசமரன் தன்னிடமிருந்த பண்டைய கல்லையும் வெளியே கொண்டு வந்தான். பிறகு மூன்றாவது பொருளாக பண்டைய அழிவு குறியீடும் வெளிப்பட்டது. அந்த மூன்று புதையல்களும் ஒரே நேரத்தில் தோன்றியவுடன் சுடர் உலகம் முழுவதும் ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டது. அந்த சக்திகளின் எழுச்சி காற்றையே நடுங்கச் செய்தது. அவற்றை பார்த்த அரக்கனின் முகத்தில் ஆச்சரியம் வெளிப்பட்டது. மற்ற இரண்டு பொருட்களை அவன் இதற்கு முன் கண்டதில்லை. ஆனால் அவற்றிலிருந்து வெளிப்பட்ட சக்தியின் ஆழத்தை அவன் தெளிவாக உணர்ந்தான். பின்னர் ஜெயசமரன் ஒரு ஆழமான பெருமூச்சை விட்டுக் கொண்டே, அந்த இருளின் சக்திகள் அடக்க நீ எனக்கு முழுசா உதவணும். அது உன்னால முடியாம போச்சுன்னா அதுக்கப்புறம் என்னாலையும் உனக்கு உதவ முடியாது என்றான். இதை சொல்லும் போது அவனது முகத்தில் கவலை தெளிவாக தெரிந்தது. ஏனெனில் அரக்கனின் சக்திகள் அவனுடையதை விட பல மடங்கு அதிகமாக இருந்தன. இத்தகைய சூழ்நிலையில் அவன் கட்டுப்பாட்டை இழந்தால் அந்த மூன்று புதையல்கள் இருந்தாலும் கூட அவனிடமிருந்து தப்பிப்பது மிக கடினமாக இருக்கும் என்பதை ஜெயசமரன் நன்றாகவே அறிந்திருந்தான். ஜெயசமரனின் வார்த்தைகளை கேட்ட அரக்கன் தலையசைத்து அமைதியாக அமர்ந்தான். அடுத்த நொடியில் ஜெயசமரன் பண்டைய பிரபஞ்ச நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட வலையை மெதுவாக சுழற்ற தொடங்கினான். இந்த முறை அந்த வலை எதிர் திசையில் சுழன்றது. அதன் விளைவாக அதன் மையத்தில் ஒரு விசித்திரமான சக்தி மெதுவாக குவிய தொடங்கியது. இந்த எதிர் திசை சுழற்சியால் உருவாகும் சக்தியை தான் ஜெயசமரன் சில ஆண்டுகளுக்கு முன்பு தொண்டைமான் பிரிவின் நூற்றுக்கணக்கான வீரர்களை அழிக்க பயன்படுத்தி இருந்தான். அதே சக்தியால் தான் அந்த மூன்று இளவரசர்களையும் அவனால் அழிக்க முடிந்தது. இப்போது அவனது சக்திகள் முன்பை விட அதிகமாக இருந்ததால் அந்த வலையும் மேலும் சக்தி வாய்ந்ததாக மாறியது. வலை தொடர்ந்து சுழன்று கொண்டிருக்க பண்டைய கல் நடுங்குவது போல தோன்றியது. அடுத்த கணமே அதிலிருந்து வெள்ளை ஒளி வெடித்து சிதறியது. அதே சமயம் பண்டைய அழிவு குறியிலும் அதிவேகமாக சுழலத் தொடங்கியது. அவனது மூன்று புதையல்களும் தங்கள் முழு சக்தியையும் வெளிப்படுத்த தொடங்கியவுடன் ஜெயசமரன் அரக்கனை நோக்கி கையை நீட்டி அந்த சக்திகள் அனைத்தையும் அவன் மீது ஏவினான். உடனே மூன்று வண்ண ஒளிகள் மின்னல் வேகத்தில் பாய்ந்து நேராக அரக்கனுடன் மோதின. மூன்று சக்தி வாய்ந்த புதையல்களின் தாக்கம் ஒரே நேரத்தில் விழுந்த போது அவனது தோளில் பொறிக்கப்பட்டிருந்த விசித்திரமான முத்திரைகளிலிருந்து அடுத்த கணமே அரக்கனின் வேதனை குரல் சுடர் உலகம் முழுவதும் எதிரொலித்தது. பிறகு அந்த மூன்று சக்திகளும் ஒன்றுடன் ஒன்று கலந்து அவனுள் இருந்த இருளின் சக்திகளுடன் நேரடியாக மோதின. அப்போது அவன் வாயிலிருந்து வெளிவந்த அந்த வேதனை நிறைந்த அலறல்களை அவன் அனுபவித்த வலியின் ஆழத்தை தெளிவாக சொல்லிக் கொண்டிருந்தன. ஜெயசமரன் மூன்று புதையல்களையும் ஒரே நேரத்தில் கட்டுப்படுத்தி கொண்டிருந்ததால் அவன் முகத்தில் ஆழமான கவலை தென்பட்டது. இருளின் சக்திகள் மெதுவாக பலவீனமடைந்து வந்த போதிலும் அவன் மனதில் எந்த மகிழ்ச்சியும் தோன்றவில்லை. ஏனெனில் இதுவரை அவன் சந்தித்த எல்லா சடலங்களிலும் இந்த அரக்கனின் சடலமே மிகவும் விசித்திரமானது என்பதை அவன் தெளிவாக அறிந்திருந்தான். அவனது உடல் முழுவதும் பதிந்திருந்த அசாதாரணமான முத்திரைகள் சங்கிலிகளைப் போல அவனை இருளின் சக்திகளுடன் கட்டி போட்டிருந்தன. அந்த முத்திரைகள் முழுமையாக மறையும் வரை
இருளின் சக்திகள் அவனது உடலை விட்டு பிரியாது என்பதும் ஜெயசமரனுக்கு தெரிந்திருந்தது. அந்த நேரத்தில் அரக்கனின் கண்கள் மெதுவாக கருமையாக மாறத் தொடங்கின. ஜெயசமரனை தாக்க வேண்டும் என்ற கொடூர எண்ணத்துடன் அவன் கர்ஜிக்க ஆரம்பித்தான். ஆனால் அடுத்த நொடியே அவனது சுய நினைவு இருளின் காட்டுமிராண்டி சக்திகளை அடக்கி எப்படியோ அவனை தடுத்து நிறுத்தியது. ஏனெனில் இருளின் சக்திகளிலிருந்து விடுதலை பெற ஜெயசமரனே தனது ஒரே நம்பிக்கை என்பதை அவன் உணர்ந்திருந்தான். இத்தகைய சூழ்நிலையில் அவனுக்கு தீங்கு செய்தால் ஒருபோதும் விடுதலை கிடைக்காமல் போகலாம் என்பதும் அவனுக்கு புரிந்தது. இருப்பினும் அடுத்த சில நொடிகளில் இருளின் சக்திகள் அவனது சுய நினைவை கடந்து ஆதிக்கம் செலுத்த தொடங்கின. அப்போது அவன் பற்களை இறுக்கி கடித்தபடியே நடுங்கும் குரலில், நண்பா கவனமாறு, என் உடம்புல இருக்கிற இந்த அரக்க முத்திரைகள் வெளியே வந்து உன்னை தாக்க போகுது என்று எச்சரித்தான். அந்த வார்த்தைகள் முடிவதற்குள் அரக்கனின் கண்களும் வாயும் முற்றிலும் கருப்பாக மாறின. அப்போது அவற்றிலிருந்து கருப்பு சக்திகள் வெளிப்பட்டு ஜெயசமரனை நோக்கி மெதுவாக நகரத் தொடங்கின. அந்த காட்சியை பார்த்ததும் ஜெயசமரனுக்குள் ஒரு சிறிய பயம் எழுந்தது. ஆனால் அந்த சக்திகள் அவனை நேரடியாக தாக்கவில்லை. அவை அவனிடமிருந்து சிறிது தூரத்தில் ஒன்று திரண்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒரு மிகப்பெரிய கருப்பு அரக்கனாக உருமாறின. அப்போது அந்த கருப்பு அரக்கனை சுற்றி கருப்பு தீ கொந்தளித்துக் கொண்டிருந்தது. அதன் கொடிய நோக்கம் அதன் கண்களில் தெளிவாக பிரதிபலித்தது. அந்த உருவம் அரக்கனின் உடலில் பதிந்திருந்த மர்மமான முத்திரைகளிலிருந்து பிறந்தது. உருவான உடனேயே அது பயங்கரமும் கொடூரமும் கலந்த குரலில், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன அழிக்க நினைப்ப என்று கத்தியது. அத்தியாயம் 1879. கருப்பு அரக்கனின் உடலை சுற்றி எரிந்து கொண்டிருந்த கருப்பு தீ ஒரு பெரும் ஆபத்தான ஆயுதமாக மாறி ஜெயசமரனை நோக்கி அதிவேகமாக பாய்ந்தது. ஆனால் அந்த மிகுந்த சக்தி கொண்ட தாக்குதலை கண்டபோதும் ஜெயசமரன் அச்சமடையவில்லை. ஏனெனில் இந்த முத்திரைகளால் உருவான கருப்பு அரக்கனை அழிப்பது என்பது அந்த முத்திரைகளையே அழிப்பதற்கு சமம் என்பதை அவன் புரிந்து கொண்டிருந்தான். அதனால் அவை அரக்கனின் உடலிலிருந்து வெளியே வந்தது அவனுக்கு பலமாகவே இருந்தது. இல்லையெனில் அவற்றை அழிப்பது மிக கடினமாகி இருக்கும். இந்த வாய்ப்பை உடனே பயன்படுத்தி ஜெயசமரன் தனது கை முத்திரைகளை மாற்றி, பண்டைய பிரபஞ்ச நுட்பத்தின் வலையே எதிர் திசையில் சுழலத் தொடங்கு என்று உத்தரவிட்டான். அந்த வார்த்தைகளுடன் வானத்தில் சுழன்று கொண்டிருந்த வலை திடீரென நின்றது. பிறகு அடுத்த நொடியில் அதன் சுழலும் திசை முற்றிலும் மாறியது. இதனால் அதுவரை அதற்குள் குவிந்திருந்த சக்திகள் ஒரே நேரத்தில் முன்னேறி நேரடியாக அந்த கருப்பு ஆயுதத்துடன் மோதின. ஆனால் ஜெயசமரன் எதிர்பார்த்தபடி பெரும் வெடிப்பு சத்தம் எழவில்லை. மாறாக அந்த கருப்பு ஆயுதம் மெதுவாக கரைய தொடங்கியது. பிறகு சில நிமிடங்களிலேயே அந்த தாக்குதல் முற்றிலும் தோல்வி அடைந்தது. இருந்தாலும் ஜெயசமரன் அங்கேயே நிற்கவில்லை. உடனடியாக அவன் அழிவு சக்திகளை பயன்படுத்தி அந்த பெரிய கருப்பு அரக்கனை கட்டுப்படுத்த தொடங்கினான். இதை கண்ட அந்த கருப்பு அரக்கன் ஒரு சக்தி வாய்ந்த கர்ஜனையுடன் தன் உடலில் எரிந்து கொண்டிருந்த நெருப்பை மேலும் கொந்தளிக்க செய்தான். ஆனால் அழிவு சக்திகளின் முன்னால் அந்த நெருப்பு எந்த பயனும் தரவில்லை. பின்னர் ஜெயசமரன் பண்டைய கல்லை பார்த்து அமைதியாக, பண்டைய கல்லே, தூய்மைப்படுத்தும் பணியை தொடங்க என்று உத்தரவிட்டார். உடனே பண்டைய கல்லிலிருந்து பிரகாசமான வெள்ளை ஒளி வெளிப்பட்டு நேரடியாக அந்த கருப்பு அரக்கனுடன் மோதியது. அதன் விளைவாக இருளின் சக்திகளால் உருவான அந்த கருப்பு அரக்கன் மெதுவாக பலவீனம் அடைந்து மங்கத் தொடங்கினான். இதை கண்டதும் அதன் கண்களில் ஒரு விசித்திரமான பயம் தோன்றியது. ஏனெனில் இருளின் சக்திகளுக்கு எதிராக ஜெயசமரனிடம் இப்படி ஒரு மாற்று வழி இருக்கும் என்று அது ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. இறுதியாக ஜெயசமரன் அந்த பலவீனம் அடைந்த அரக்கனை பார்த்து ஒரு ஆழமான பெருமூச்சை விட்டான். பிறகு தன் உடலிலிருந்து சக்திகளை வெளிக்கொண்டு வந்து அவற்றை பண்டைய அழிவு குறியீட்டில் நிரப்பத் தொடங்கினான். அதை செய்து கொண்டே கம்பீரமான குரலில், பண்டைய அழிவு குறியீடே, இந்த கருப்பு அரக்கனை முழுசா அழிச்சிரு என்று உத்தரவிட்டான். அப்போது அவன் கைகளில் இருந்த முத்திரையை மாற்றிய தருணத்தில் பண்டைய அழிவு குறியீடு வேகமாக நடுங்க தொடங்கியது. பிறகு அடுத்த நொடியில் அதிலிருந்து வெளிப்பட்ட அழிவு சக்திகள் கருப்பு அரக்கனை நோக்கி பாய்ந்தன. அந்த தாக்குதலின் வேகம் அளவிட முடியாத அளவுக்கு இருந்ததால் சக்திகள் கருப்பு அரக்கனின் உடலை ஊடுருவி சென்றன. இதனுடன் அந்த கருப்பு அரக்கன் ஒரு வேதனையான அலறலை எழுப்பினான். ஆனால் அவன் இன்னும் முழுமையாக அழிக்கப்படவில்லை. இதை கண்ட ஜெயசமரன் மீண்டும் ஒரு முறை சைகை காட்டி அழிவு சக்திகளை தொடர்ந்து தாக்குமாறு கட்டளையிட்டான். அதே நேரத்தில் கருப்பு அரக்கனின் உடலில் ஆழமான குறியீடுகள் தோன்ற தொடங்கின. அந்த மாற்றத்தை கவனித்த ஜெயசமரன் தனது தாக்குதல்களை தளரவிடவில்லை. அதை தொடர்ந்து அவனது மூன்றாவது தாக்குதலின் போது அந்த கருப்பு அரக்கன் மிகவும் பலவீனம் அடைந்திருந்தான். அதனால் அழிவு சக்திகள் அவன் மீது நேரடியாக மோதியதும் அவன் ஆயிரக்கணக்கான துண்டுகளாக வெடித்து சிதறினான். இருந்தாலும் அந்த இருளின் சக்தி இன்னும் முற்றிலும் அழியாமல் இருந்தது. இதை கண்ட ஜெயசமரன் உடனே தனது முஷ்டியை இறுக பிடித்துக் கொண்டு கடுமையான குரலில்,
இந்த இருளின் சக்தியை முழுசா அழிச்சிருங்க என்று கத்தினான். அவன் இதை சொன்ன அந்த நொடியில் 3 புதையல்களும் தங்களின் சக்தி வாய்ந்த ஆற்றல்களை ஒரே நேரத்தில் வெளிப்படுத்தின. பிறகு அவை ஒன்றாக இணைந்து இருளின் சக்திகளை தாக்க தொடங்கின. அதனால் சில நொடிகளுக்குள்ளேயே ஆயிரக்கணக்கான துண்டுகளில் பாதிக்கும் மேற்பட்டவை முற்றிலும் அழிக்கப்பட்டன. இதனால் இருளின் சக்தி ஒரு விசித்திரமான குரலில், ஏ முட்டாள், என்ன அழிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்குதா என்று கத்தியதா. ஆனால் இப்போது அதன் பெரும்பாலான துண்டுகள் அழிந்து விட்டதை உணர்ந்ததும் தனக்கு உண்மையான ஆபத்து வந்துவிட்டது என்பதை அது புரிந்து கொண்டது. பிறகு உடனே மீதமிருந்த துண்டுகளை ஒன்றாக சேர்த்து அது மறுபடியும் கருப்பு அரக்கனாக உருவெடுத்தது. இப்போது அவன் முன்பை விட பல மடங்கு கோபத்துடன் காணப்பட்டான். அதன் தோற்றத்தை பார்த்தாலே ஜெயசமரனின் முந்தைய தாக்குதல்கள் அதை எவ்வளவு மோசமாக காயப்படுத்தி இருந்தன என்பதை உணர முடிந்தது. அப்போது அவன் வாயிலிருந்து வேதனையான ஒலிகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருந்தன. அதே நேரத்தில் அவன் கருப்பு கண்களில் ஒரு விசித்திரமான பயமும் மின்னியது. பிறகு கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த இருளின் சக்திகள் திடீரென திசை மாற்றி அரக்கனை நோக்கி விரைந்தன. அவை மீண்டும் அரக்கனின் உடலுக்குள் நுழைந்து விட்டால் அதை மீண்டும் வெளியே இழுப்பது ஜெயசமரனுக்கு மிகவும் கடினமாகிவிடும். ஆனால் அந்த இருளின் சக்திகள் அரக்கனை நெருங்கிய அதே தருணத்தில் அரக்கனின் கண்கள் திடீரென திறந்தன. அப்போது அவற்றிலிருந்து எண்ணற்ற மின்னல்கள் வெளிப்பட்டு இருளின் சக்தியை நேரடியாக தாக்கின. பிறகு அந்த மின்னல் தாக்குதல்கள் இருளின் சக்திகளை அழிக்க தொடங்கின. இதை கண்ட அந்த அரக்கன் கோபமும் வேதனையும் கலந்த குரலில், இருளின் அடிமையே, நீ இந்த உலகத்துக்குள்ள வந்திருக்கவே கூடாது. ஆனா நீ இங்க வந்து இந்த இடத்தை அசுத்தப்படுத்திட்ட. அதனால உன்னை அழிச்சு இந்த இடத்தை சுத்தப்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு என்று கத்தினார். பிறகு அடுத்த கணமே ஒரு பெரும் வெடிப்பு ஏற்பட்டது. அப்போது அந்த 3 புதையல்களிலிருந்து வெளிப்பட்ட சக்திகள் ஒரே நேரத்தில் கருப்பு அரக்கனின் உடலை ஊடுருவி பாய்ந்தன. அதைத் தொடர்ந்து ஒரு நொடியிலேயே அந்த கருப்பு அரக்கன் முற்றிலும் அழிக்கப்பட்டான். அவன் அழியும் போது அவனிடமிருந்து கருப்பு புகை எழுந்தது. அந்த புகையுடன் சேர்ந்து வேதனையான அலறல் சத்தங்களும் வெளிவந்தன. பின்னர் அவை மெதுவாக மங்கத் தொடங்கி முழுவதுமாக மறைந்து விட்டன. இந்த காட்சியை பார்த்த ஜெயசமரன் ஆழ்ந்த நிம்மதி பெருமூச்சை விட்டான். அதே நேரத்தில் 3 புதையல்களையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்த அவன் பெருமளவு சக்தியை செலவழித்திருந்ததால் அவனது முகம் மெதுவாக வெளியிட தொடங்கியது. அப்போது அவன் பார்வை மீண்டும் அந்த அரக்கன் இருந்த இடத்திற்கு திரும்பியது. அங்கே ஒரு திகைப்பூட்டும் ஒளியுடன் அந்த உருவம் சுருங்க தொடங்கியது. பிறகு அடுத்த கணமே அது தெளிவாக தெரிந்த போது அந்த அரக்கன் ஒரு முதியவராக மாறியிருப்பதையும் அவரது உடலில் இருந்த அனைத்து விசித்திரமான முத்திரைகளும் முற்றிலும் மறைந்து விட்டதையும் ஜெயசமரன் கண்டான். இப்போது அவரது கண்கள் கருப்பாக இல்லாமல் மின்னல் போல பிரகாசித்தன. அவற்றை உற்று பார்த்தால் அவற்றின் ஆழத்தில் மின்னல் சக்திகள் ஓடிக்கொண்டிருப்பதை உணர முடிந்தது. அதோடு அவரது உடலில் இருந்து ஒரு தூய்மையான சக்தியும் வெளிப்பட்டுக் கொண்டிருந்தது. அந்த தருணத்தில் அந்த பண்டைய வீரன் தனது சக்திகளை மீண்டும் பெற்று முழுமையாக குணமடைந்திருந்தார். அப்போது ஜெயசமரன் அவரை பார்த்து மென்மையான குரலில், பெரியவரே, நாம் இதில் ஜெயிச்சிட்டோமா என்று கேட்டார். ஒரு கணம் அந்த முதியவரின் முகத்தில் எந்த உணர்ச்சியும் தோன்றவில்லை. ஆனால் அடுத்த நொடியில் அவரது கண்களில் அளவிட முடியாத மகிழ்ச்சி பொங்கியது. அந்த மகிழ்ச்சியின் வேகத்தில் அவரது உடல் நடுங்கியது. பிறகு ஜெயசமரனை பார்த்து உணர்ச்சி வசப்பட்ட குரலில், நன்றி, ரொம்ப நன்றி தம்பி என்றார். இதை கேட்ட ஜெயசமரன் மீண்டும் ஒரு நிம்மதி பெருமூச்சை விட்டார். பிறகு ஒரு சிறிய புன்னகையுடன், எனக்கு நன்றி சொல்ல தேவையில்லை பெரியவரே. இப்ப என்கிட்ட இந்த பண்டைய அழிவு குறியீடு இருக்கிறதுனால இருளின் சக்திகளோட போராட வேண்டியது என்னோட கடமை என்றான். அவன் இப்படி சொன்னாலும் மனதின் ஆழத்தில் அவருக்கு நன்றி சொன்னான். ஏனெனில் அந்த பெரியவர் சரியான நேரத்திற்கு வரவில்லை என்றால் ஒருவேளை ஒரு உச்ச மகா யோகி அவனது உயிரையே ஆபத்தில் ஆழ்த்தி இருப்பார். அத்தகைய ஒருவரிடமிருந்து தப்பிப்பது ஜெயசமரனுக்கு மிகவும் கடினமாக இருந்திருக்கும். அதே நேரத்தில் அந்த முதியவர் தனது உடலை மெதுவாக பார்த்து சற்றே தளர்ந்த குரலில், என் உடம்புல இருந்த எல்லா முத்திரைகளும் இப்போ மறைஞ்சிருச்சு. அப்படின்னா எத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் எனக்கு சரியா தெரியல. நான் கடைசியா சுதந்திரமாயிட்டேன். ஆனா என்னோட மனித உடல் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே அழிஞ்சிருச்சு. அதனால என் ஆன்மாவோட இந்த வடிவமும் ரொம்ப சீக்கிரமாவே மறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் உயிரோட வந்துட்டேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மையில இது என் ஆன்மாவோட ஒரு சின்ன பகுதி மட்டும்தான். அந்த இருளின் சக்தி கிட்ட இருந்து விடுதலை அடையணும்னு உறுதி எனக்குள்ள இவ்வளவு ஆழமா இல்லாம இருந்திருந்தா இதுவும் ஏற்கனவே கரைஞ்சிருக்கும். அப்படி மட்டும் நடந்திருந்தா நான் அந்த இருளின் சக்திகளோட கைப்பாவையா மாறி
பெரிய அழிவை ஏற்படுத்தி இருப்பேன். இருந்தாலும் மனிதனா இந்த உலகத்துல வாழ்றதுங்கிறது ரொம்ப அழகானதுதான். இதை விட வேற என்ன வேணும்? ஆனா என் குடும்பமும் சகோதரர்களும் நண்பர்களும் இந்த உலகம் விட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் இங்க இருந்து என்ன பண்ண போறேன் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் ஒரு கணம் மௌனமானார். பிறகு அந்த மனிதனின் மனநிலையை அவன் மெதுவாக புரிந்து கொண்டான். அவர் வார்த்தைகளிலிருந்து மரணத்தின் மடியில் அமைதியாக உறங்குவதில் அவருக்கு எந்த துன்பமும் இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது. அதனால் ஒரு நீண்ட பெருமூச்சுடன் ஜெயசமரன், பெரியவரே, நீங்க போறதுக்கு முன்னாடி உங்க பேரை கொஞ்சம் சொல்ல முடியுமா என்று கேட்டான். அதற்கு அந்த முதியவர் ஒரு சிறிய புன்னகையுடன், என்னோட பேரு நிழல் வேந்தன். ஆனா உண்மை என்னன்னா, நீ எங்க மின்னல் அரண்மனையை தேடி ஏதோ ஒரு புதையலுக்காக இங்க வந்திருக்க இல்லையா? இத்தனை வருடங்களுக்கு அப்புறம் அது இடிபாடுகளா மாறி இருக்கும்னு நினைக்கிறேன் என்றார். இதை கேட்ட ஜெயசமரன் தலையசைத்து, ஆமா மூத்த நிழல்வேந்தன், உண்மையை சொல்லணும்னா மின்னலை தாங்கும் பண்டைய குறியீட்டை தேடிதான் நான் இங்க வந்திருக்கேன். இருளின் சக்திகளை எதிர்க்க அது எனக்கு ரொம்ப அவசியம் என்றான். இதை கேட்ட நிழல்வேந்தன் சிந்தித்தபடியே, மின்னலை தாங்கும் பண்டைய குறியீடு. எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்துல எங்க மின்னல் மன்னன் தான் அந்த குறியீட்டை எடுத்தாரு. ஆனா அது அவர் எடுத்த உடனேயே நாங்க எல்லாருமே இருளின் அடிமைகளால குறிவைக்கப்பட்டோம். அதை தொடர்ந்து எங்க மேல ஒரு பயங்கரமான தாக்குதல் நடந்துச்சு. அப்போ ரொம்ப சக்தி வாய்ந்த 3 இருளின் அடிமைகள் இருந்தானுங்க. அவனுங்க பல அடிமைகளோட இங்க வந்திருந்தானுங்க. அந்த 3 பேர்ல 2 பேரு இந்திரஜித், ஒருத்தன் அவதார் நிலையில இருந்தான் என்றார். இதை கேட்டதும் ஜெயசமரனின் முகம் உடனே வெளிரி போனது. ஏனெனில் அத்தகைய சக்திகளை எதிர்கொள்வது எவ்வளவு கடினம் என்பதை அவன் நன்றாகவே அறிந்திருந்தான். அப்போது பழைய நினைவுகளில் மூழ்கிய நிழல்வேந்தன் மேலும், அந்த சபிக்கப்பட்ட இருளின் அடிமைகள் ரொம்ப தந்திரமானவனுங்க. ஏன்னா எங்க மன்னர் இந்திரஜித் நிலையில இருந்து அவதார் நிலைக்கு மாறுறதுக்கான சோதனையில இருந்தப்ப அவனுங்க எங்களை தாக்குனாங்க. இருந்தாலும் எங்க மன்னர் 2 இந்திரஜித் அடிமைகளையும் அழிச்சு அவதார் நிலையில இருந்த அந்த அடிமையை முத்திரையிட்டார். ஆனா துரதிருஷ்டவசமா அவரால அவதார் நிலைக்கு மாற முடியல. இல்லனா 4 இந்திரஜித் அடிமைகள் சேர்ந்து கூட எங்க மின்னல் அரண்மனையை அழிச்சிருக்க முடியாது. அந்த அவதார் நிலை அடிமையை முத்திரையிட எங்க மன்னர் அவரோட உயிரையே தியாகம் பண்ண வேண்டியதாயிடுச்சு என்றார். ஜெயசமரன் அந்த வார்த்தைகளை மிகுந்த கவனத்துடன் கேட்டுக் கொண்டிருந்தான். அதே நேரத்தில் இந்த குகை ஒரு அவதார நிலை வீரனுக்கு சொந்தமானது அல்ல என்பதையும், அந்த பண்டைய குறியீட்டின் காரணமாக அவதார நிலைக்கு நிகரான சக்தி பெற்ற ஒரு உச்ச இந்திரஜித் வீரனுக்கு சொந்தமானது என்பதையும் அவன் புரிந்து கொண்டான். ஒருவேளை அதனால்தான் இதற்கு அவதார குகை என்ற பெயர் வந்திருக்கலாம் என்றும் நினைத்தான். ஆனால் இனியும் பொறுமையாக இருக்க முடியாமல் இறுதியாக ஜெயசமரன், மூத்த நிழல்வேந்தன், என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. மின்னலை தாங்கும் பண்டைய குறியீடு இன்னும் இந்த குகையில இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா என்று கேட்டான். ஜெயசமரனின் கேள்வியை கேட்ட நிழல்வேந்தன் ஒரு கணம் சிந்தனையில் ஆழ்ந்தார். பின்னர் மெதுவாக, ஆமா, நான் தப்பா நினைக்கலன்னா மின்னலை தாங்கும் பண்டைய குறியீடு மின்னல் உலகத்துலதான் இருக்கணும். அது எங்க மின்னல் மன்னரால உருவாக்கப்பட்ட ஒரு தனித்த இடம். ஆனா அவரால மட்டும்தான் அங்க போக முடியும். வேற யாராலையும் அங்க போக முடியாது என்றார். இதை கேட்டவுடன் ஜெயசமரனின் முகம் மாறி அவன் உள்ளம் கவலையால் நிறைந்தது. அதே நேரத்தில் இந்த பெரியவருக்கு உதவியது அவனுக்கு ஒரு வகையில் பயனுள்ளதாக இருந்தது. ஏனெனில் பண்டைய முத்திரையை பற்றிய உண்மையை அவர் மூலம் அவன் அறிந்து கொண்டான். ஆனால் அந்த இடத்திற்கே செல்ல முடியாவிட்டால் இந்த குகைக்கான பயணம் எல்லாமே வீணாகிவிடும். ஜெயசமரனின் பதட்டத்தை உணர்ந்த நிழல்வேந்தன் சிரித்துக் கொண்டே, நண்பா, நீ எவ்வளவெல்லாம் கவலைப்பட வேண்டாம். மின்னல் உலகத்துக்கு போக ஒரு சிறப்பு சாவி இருக்குது. அந்த சாவியோட ஒரு பகுதி ஏற்கனவே உன்கிட்ட இருக்குதுன்னு என்னால உணர முடியுது என்றார். இதை கேட்ட ஜெயசமரன் தன்னிடமிருந்த வெள்ளி கட்டிடத்தை வெளியே எடுத்து அவருக்கு காட்டினான். அதை உன்னிப்பாக பார்த்த நிழல்வேந்தன் புன்னகையுடன், இது அந்த சாவியோட ஒரு பகுதி மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு மொத்தம் 3 பகுதிகளை ஒன்னா இணைச்சா மட்டும்தான் அந்த சாவி முழுமை பெறும். அப்போதான் உன்னால மின்னல் உலகத்துக்குள்ள போய் மின்னலை தாங்கும் பண்டைய குறியீட்டை தேட முடியும் என்றார்.
இதை கேட்டதும் ஜெயசமரனின் கவலை குறைவதற்கு பதிலாக அதிகரித்தது. அப்போது அவன் மனதில், என்ன, மின்னல் உலகத்துக்குள்ள நுழைய 3 வெளி கட்டிடங்களும் தேவையா? அப்படின்னா மத்த 2ஐயும் கருணாக பிரிவு 9 வாயில் பிரிவு கிட்ட இருந்து எடுக்கணுமா? பண்டைய குறியீட்டு அடைய இதுதான் ஒரே வழினா அதை செஞ்சுதான் ஆகணும் என்று நினைத்தான். பின்னர் ஜெயசமரன், மூத்த நிழல்வேந்தன், நீங்க சொல்ற அந்த மின்னல் உலகத்துக்கு போற வழி எங்க இருக்கு என்று கேட்டான். அதற்கு நிழல்வேந்தன், இந்த குகையோட ரொம்ப ஆழமான பகுதியில ஒரு மின்னல் அரண்மனை இருக்குது. அதுதான் இந்த குகையிலேயே ரொம்ப சிறப்பான இடம். அங்கதான் மின்னல் உலகத்துக்குள்ள போற வழி இருக்குது. ஆனா என்னோட கணிப்பு படி அந்த அரண்மனைய 3 மின்னல் இளவரசர்கள் பாதுகாத்துட்டு இருப்பாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எங்க அரண்மனைய மின்னல் மன்னர் தான் ஆட்சி பண்ணாரு. அவருக்கு கீழே 4 மின்னல் இளவரசர்கள் இருந்தாங்க. அவங்க கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு 4 திசைகளையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் கிழக்கு பகுதியோட இளவரசன். மத்த 3 பேரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் இருந்த நிலையில இப்ப இருக்கலாம். அந்த குளத்துல இருந்த மின்னல் சக்திகள் காரணமா என் உணர்வோட ஒரு பகுதி எப்படியோ தப்பிச்சிருச்சு. ஆனா அவங்க இப்ப அவங்களோட உணர்வை முழுசா இழந்திருப்பாங்க என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருந்த போது ஜெயசமரனின் முகம் மேலும் மாறியது. நிழல்வேந்தனை போலவே சக்தி வாய்ந்த 3 பேர் அரக்க வடிவில் அவனை எதிர்கொள்ளக்கூடும் என்ற எண்ணமே அவனுக்குள் பீதியை ஏற்படுத்தியது. உச்ச மகாயோகிகளாக இருந்த அந்த 3வரை எதிர்ப்பது எவ்வளவு கடினம் என்பதை அவன் புரிந்து கொண்டான். அவர்கள் அங்கே இருந்தால் மின்னல் அரண்மனைக்குள் யாராலும் நுழைய முடியாது. இதை பற்றி யோசித்த ஜெயசமரன் மனதிற்குள், மூத்த நிழல்வேந்தனின் உணர்வோட ஒரு சின்ன பகுதி உயிரோடு இருந்ததாலதான் அவரை என்னால் குணப்படுத்த முடிஞ்சது. ஆனா அந்த 3 பேரோட இருள் சக்திகளை நான் எப்படி அழிக்கிறது? அது இல்லாம மின்னல் உலகத்துக்குள்ள போக வேற வழியும் இல்ல. இது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது என்று நினைத்தான். அத்தியாயம் 1880. ஜெயசமரனின் மனக்கலக்கத்தை உணர்ந்த நிழல்வேந்தன் சிறிது தளர்ந்த குரலில், நீ அந்த மின்னலை தாங்கும் பண்டைய குறியீட்டை எடுப்பியா இல்லையாங்கிறத உன்னோட விதிதான் தீர்மானிக்கும் நண்பா. ஆனா என்னோட அறிவுரை ஒண்ணுதான், இனி எப்பவுமே உன்கிட்ட இருக்கிற பண்டைய குறியீட்டை யாருக்கிட்டையும் காட்டாத. நீ அப்படி பண்ணா மிகப்பெரிய ஆபத்து உன்னை தேடி வரலாம். ஆனா எதுவா இருந்தாலும் மறுபடியும் ஒரு தடவை உனக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். உன்னாலதான் நான் இந்த கொஞ்ச நேரம் உயிரோட இருக்க முடிஞ்சது. உண்மைய சொன்னா இந்த உதவிக்கு என்னால எந்த ஒரு கைமாறும் திருப்பி பண்ணவே முடியாது. என்னால பண்ண முடிஞ்ச ஒரே விஷயம் என்னோட இந்த ஆன்ம உடம்ப உனக்கு கொடுக்கிறது தான் என்றார். பிறகு அடுத்த கணமே நிழல்வேந்தனின் உடல் வேகமாக பிரகாசிக்க தொடங்கியது. அப்போது அதனை சுற்றி திடீரென்று ஒரு பெரும் சலசலப்பு எழுந்தது. அதைத் தொடர்ந்து சில கணங்களுக்குள் நிழல்வேந்தனின் உடல் மற்ற மின்னல் விதைகளை விட பல மடங்கு பெரிய பிரகாசமான ஒரு மின்னல் விதையாக மாறியிருப்பதை ஜெயசமரன் கண்டான். அதை பார்க்கும் போது அதற்குள் அடங்கியிருந்த சக்திகள் மற்றவற்றை விட அளவில்லாதது என்பதும் அவனுக்கு தெரிந்தது. அந்த மின்னல் விதையின் உள்ளே நிழல்வேந்தனின் உடல் மறைந்திருந்த நிலையில் கர்ஜிக்கும் மின்னல் ஒளி தெரிந்தது. அதைத் தொடர்ந்து ஜெயசமரன் அவருடைய உடலிலிருந்து உருவான அந்த மின்னல் விதையை மெதுவாக பெற்றுக் கொண்டான். மின்னல் உலகத்திற்கு செல்வது எளிதான காரியம் அல்ல என்றாலும் எப்படியாவது அங்கு சென்றே ஆக வேண்டும் என்பதை அவன் உணர்ந்தான். அதற்காக மீதமுள்ள 2 வெள்ளி கட்டிடங்களை பெற வேண்டியதிருந்தாலும் அல்லது அந்த 3 சக்தி வாய்ந்த இளவரசர்களை எதிர்கொள்ள வேண்டியதிருந்தாலும் பின்னடைவதற்கு இடமில்லை என்பதை அவன் புரிந்து கொண்டான். பிறகு ஒரு ஆழமான மூச்சை இழுத்து தன் உள்ளத்தில் எழுந்த கலக்கத்தை அவன் மெதுவாக அடக்கிக் கொண்டான். அப்போது அசுர பகுதியிலிருந்து உயிருடன் தப்பிய காட்சிகள் அவன் நினைவில் மீண்டும் எழுந்தன. அத்தகைய அனுபவத்தை மீண்டும் சந்திக்க வேண்டாம் என்ற எண்ணம் அவனை உறுதியாக்கியது. அதனால் அந்த மின்னல் விதையின் சக்திகளை உணர்ந்த போது, இது உண்மையிலேயே ஒரு உச்ச மகாயோகி வீரரோட சக்திகள் இருந்து உருவான மின்னல் விதை. இதுல எத்தனை ஆண்டுகளோட சக்திகள் சேர்ந்து இருக்குதோ யாருக்கு தெரியும் என்றான். பின்னர் அந்த விதையை பார்த்து, இதுல இருந்து என்னால எவ்வளவு சக்தியை உறிஞ்ச முடியுதோ அவ்வளவையும் நான் இப்ப உரிய போறேன் என்றான். இதை சொல்லிக் கொண்டே அவன் அங்கேயே அமர்ந்தான். பிறகு உடனடியாக பண்டைய அழிவு குறியீட்டிலிருந்து உருவான ஒரு துளை அவன் தலைக்கு மேலே தோன்றியது. அந்த துளையிலிருந்து அழிவு சக்திகள் வெளிப்பட்டு மின்னல் விதையின் சக்திகளை உறிஞ்சி அவன் உடலுக்குள் அனுப்ப தொடங்கின. ஆரம்பத்தில் மின்னல் விதையின் தூய சக்திகள் அதை எதிர்த்தன. ஆனால் அழிவு சக்திகளின் வலிமைக்கு முன்னால் அவை மெதுவாக சுருண்டு உறிஞ்சப்பட தொடங்கின. சில கணங்களில் அந்த ஒளிரும் சக்திகள் அதிக துளைக்குள் நுழைந்து
திடீரென ஜெயசமரனின் உடலுக்குள் பாய்ந்தன. அவ்வளவு தூய சக்திகளை தனது உடலுக்குள் உணர்ந்த போது ஜெயசமரனின் முகத்தில் இயல்பாகவே ஒரு புன்னகை மலர்ந்தது. அந்த பச்சை ஒளியின் உதவியுடன் அவன் தன்னை மேலும் பலப்படுத்திக் கொண்டான். ஆனால் அந்த மின்னல் விதையில் இருந்த சக்திகள் அளவில்லாதவை. ஜெயசமரன் அதன் பெரும் பகுதியை உறிஞ்சிய பிறகும் அந்த விதையின் ஒளி லேசாக மட்டுமே மங்கி இருந்தது. சுமார் அரை நாள் முழுவதும் அதன் சக்திகள் அவன் உடலுக்குள் தொடர்ந்து பாய்ந்தன. அதன் பின்னர் அவன் உடலில் இருந்த பச்சை ஒளி மெதுவாக மறைய தொடங்கியது. அதே நேரத்தில் அவன் தலைக்கு மேலே மிதந்து கொண்டிருந்த அழிவு துளையும் மங்கி மறைந்து போனது. அப்போது ஜெயசமரனின் மூடியிருந்த கண்கள் திறந்தன. அவன் முகம் அளவற்ற மகிழ்ச்சியால் பிரகாசித்தது. தன் உடலில் இருந்த நாகமுத்திரைகளின் எண்ணிக்கை முன்பை விட கணிசமாக அதிகரித்திருப்பதை அவன் தெளிவாக உணர்ந்தான். அந்த உணர்வோடு மகிழ்ச்சி அடைந்த குரலில், இந்த மின்னல் விதியோட சக்திகள் உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருக்கு. இப்ப என்கிட்ட மொத்தம் 35 நாகமுத்திரைகள் இருக்குது. அதோட வலிமையால அதிரவண மாதிரி ஒருத்தனையும் ஒரே குத்துல ரொம்ப கடுமையா காயப்படுத்த முடியும் என்றான். இதை நினைத்து அவன் மெதுவாக சிரித்தான். பின்னர் தன் முன் மிதந்து கொண்டிருந்த அந்த மின்னல் விதையை உற்று பார்த்தான். அந்த தருணத்தில் அதன் ஒளி முன்பை விட கணிசமாக குறைந்திருந்தாலும் அது இன்னும் மின்னல் சக்திகளால் நிரம்பி இருந்தது. அதனால் அதை அவன் எதிர்காலத்தில் மேலும் பயன்படுத்த முடியும். பிறகு சிறிது நேரம் கழித்து, ஒருத்தருக்கு உதவுறதுனால கிடைக்கிற பலன் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமானதுதான். ஆனா இப்போதைக்கு நான் இந்த அசுர குகையோட நடுப்பகுதியில தான் இருக்கேன். இங்க அதிக நேரம் இருக்கிறது நல்லது இல்ல. மின்னல் உலகத்துக்கு சீக்கிரம் போகணும்னா நான் இந்த இடத்தோட ஆழமான பகுதிக்கு போகணும் என்றான். இப்படி சொல்லிக் கொண்டே ஜெயசமரன் தனது கையை அசைத்து மின்னல் விதையை பாதுகாப்பாக எடுத்துக்கொண்டான். தொடர்ச்சியான பயிற்சி அவன் சக்திகளை மேலும் உயர்த்தும் என்பதை அவன் அறிந்திருந்தாலும் அந்த நேரத்தில் அவனிடம் போதிய நேரம் இல்லை. இப்போதைக்கு மின்னலை தாங்கும் பண்டைய குறியீட்டை பெறுவதே அவனது ஒரே இலக்கு. அதற்காக அவன் விரைவில் மின்னல் உலகத்தை அடைய வேண்டியிருந்தது. அதனால் மற்ற எண்ணங்களை மனதிலிருந்து ஒதுக்கிவிட்டு ஜெயசமரன் ஒரு நொடியில் சுடர் கலசத்திலிருந்து வெளியே வந்தான். மறுபுறம் அந்த சுடர் கலசத்திலிருந்து ஒரு நிழல் வேகமாக வெளிப்பட்டது. அந்த நிழலை கண்டதும் இனியாவின் முகத்தில் மகிழ்ச்சி மலர்ந்தது. அந்த மகிழ்ச்சியில், சமரணனா வந்துட்டீங்களா என்று கேட்டாள். அதே நேரத்தில் ஜெயசமரனும் இனியாவை கண்டதும் புன்னகைத்தான். பின்னர் அவன் சுற்றிலும் பார்வையிட்டான். அங்கே எந்த ஆபத்தும் இல்லை என்பதை உணர்ந்ததும் அவன் நிம்மதியாக ஒரு பெருமூச்சு விட்டான். ஏனெனில் அந்த குகையில் புதையலை தேடி வந்த பல வீரர்கள் இருந்ததால் தன்னை அவர்கள் அறிந்திருந்தால் சிக்கலை உருவாக்கி இருக்கலாம் என்று நினைத்தான். அப்போது இனியா, சமரணனா அந்த அரக்கனை சமாளிக்கிறதுல நீங்க ஜெயிச்சிட்டீங்களா என்று கேட்டாள். அதற்கு பதிலாக ஜெயசமரன் தலையசைத்து, ஆமா இனியா, மூத்த நிழல்வேந்தனோட உடம்ப அரக்கனை மாத்தி இருந்த அந்த இருளின் சக்திகளை நான் அழிச்சிட்டேன். அது அவர் ஆன்மாவோட ஒரு சின்ன பகுதி தான். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா இந்த உலகத்துல சிக்கி இருந்துச்சு. இப்போ அவர் இந்த உலகத்துல இருந்து நிரந்தரமா விடுதலை ஆயிட்டார் என்றான். இதை கேட்ட இனியா புன்னகைத்தாள். அதே நேரத்தில் ஜெயசமரனின் திறமையை அவள் மனதிற்குள் பாராட்டினாள். ஏனெனில் அவன் எதிர்கொண்ட அந்த அரக்கன் ஒரு மகாயோகியை விடவும் சக்தி வாய்ந்த வீரன் என்பது அவளுக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருவரும் நேரடியாக சண்டையிட்டிருந்தால் பெரும் ஆபத்து ஏற்பட்டிருக்கும். பின்னர் ஜெயசமரன் முன்னால் பார்த்தபடியே, இனியா, நாம உடனே இந்த குகையோட ஆழமான பகுதிக்கு போகணும். அதனால இங்க நேரத்தை வீணாக்காம உடனே புறப்படலாம் என்றான். ஏனெனில் மூத்த நிழல்வேந்தன் பண்டைய மின்னல் குறியீட்டின் இருப்பிடத்தை அவனுக்கு சொல்லி இருந்ததால் காத்திருந்து நேரத்தை இழக்க அவன் விரும்பவில்லை. அதே நேரத்தில் தனக்கு முன்பே பலர் மின்னல் அரண்மனையில் கூடியிருப்பார்கள் என்பதும் அவனுக்கு புரிந்தது. தன் வார்த்தைகளை முடித்தவுடன் ஜெயசமரன் கையை அசைத்தான். அதன் பின் அவனும் இனியாவும் வேகமாக முன்னோக்கி நகர்ந்தனர். அவர்கள் இங்கு வந்து ஏற்கனவே அரை நாள் கடந்திருந்தது. இன்னும் தாமதமானால் கருணாக பிரிவினர், 9 வாயில் பிரிவினர் மற்றும் சக்தி வாய்ந்தவர்கள் அவர்களை விட வெகு தூரம் முன்னேறி சென்றிருப்பார்கள். இதற்கிடையில் ஜெயசமரன் மனதிற்குள், இந்த குகையில பண்டைய மின்னல் குறியீடு இருக்கிறத பத்தி அவங்க யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் என்று நினைத்தான். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு அரிய குறியீடு இருப்பது அனைவருக்கும் தெரிந்திருந்தால் அந்த பிரிவினர் தங்களது மிக சக்தி வாய்ந்த வீரர்களை இங்கே அனுப்பியிருப்பார்கள். அதனால் இங்கு இருக்கிற மூத்தவர்களை தவிர லியானாவும் அதிரவனும் அவ்வளவு வலிமையானவர்கள் அல்ல என்பது அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. அதே நேரத்தில் அவர்கள் முன்னேறி சென்ற போது மின்னல் அரண்மனைக்கு செல்லும் வழியில் பல இடங்களில் வீரர்கள் புதையல்களை சேகரிப்பதில் மும்முரமாக இருந்ததை அவன் கண்டான். இருந்த போதிலும் ஜெயசமரன் தனது வேகத்தை குறைக்கவில்லை. அவன் நேராக குகையின் ஆழமான பகுதிக்கு தொடர்ந்து சென்றான். தொடர்ச்சியான பயணத்தில் இரவு நேரம் தொடங்கிய போது அவன் ஏதோ ஒரு மாற்றத்தை உணர்ந்தான். அந்த உணர்வுடன், இந்த இடத்தோட மின்னல் சக்தி கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப ஆபத்தானதா மாறுது என்றான். ஒரு கணத்தில் அவன் அருகில் இருந்த ஒரு உயரமான மரத்தை கண்டான். பிறகு அதன் மீது ஏறி மேலே திரண்டிருந்த மேகங்களை அவன் கவனித்தான். அந்த மேகங்களில் இருந்த சக்திகள்
ஒருவரின் உடலில் பாயும் ஆற்றல்களை கூட மெதுவாக்கும் அளவுக்கு வலிமையானவையாக இருந்தன. அதிலிருந்து குகையின் ஆழத்தில் இருக்கும் மின்னல் சக்தி வெளிப்பகுதியை விட பல மடங்கு அதிகம் என்பது தெளிவாக தெரிந்தது. அப்போது இனியாவும் சுற்றிலும் பார்த்து, சமரணனா, இந்த பகுதியில நிறைய வீரர்கள் இருக்காங்க என்றாள். அதற்கு ஜெயசமரனும் ஆமாம் என்று தலையசைத்தான். ஏனெனில் அவனாலும் அந்த சக்தி வாய்ந்த வீரர்களின் இருப்பை உணர முடிந்தது. அந்த உணர்வுடனே, கடைசியா இதுவரைக்கும் மறைஞ்சிருந்த வீரர்கள் எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. வா இனியா, மின்னல் அரண்மனை இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்காது என்றான். இதை சொல்லிக் கொண்டே அவன் வேகமாக முன்னேற தொடங்கினான். தங்களின் மீது கவனம் ஈர்க்க விரும்பாததால் பல சக்தி வாய்ந்த வீரர்கள் இங்கே மறைந்திருக்கிறார்கள் என்பது ஜெயசமரனுக்கு தொடக்கத்திலேயே தெரிந்திருந்தது. இப்போது இலக்கை நெருங்கி விட்டதால் அவர்கள் மெதுவாக வெளியே வர தொடங்கி இருந்தனர். ஆனால் தன் முன்னால் வருபவர்கள் எவ்வளவு ஆபத்தானவர்களாக இருந்தாலும் எந்த விலையை கொடுத்தாவது அந்த பண்டைய குறியீட்டை பெற வேண்டும் என்று ஜெயசமரன் உறுதியாக இருந்தான். பிறகு மீண்டும் அவனும் இனியாவும் முன்னேறினர். ஆனால் இந்த முறை பயணம் அதிக நேரம் எடுத்துக் கொள்ளவில்லை. சுமார் 2 மணி நேரம் நடந்த பிறகு அவர்களின் வேகம் படிப்படியாக குறைந்தது. அப்போது ஆச்சரியத்தால் விரிந்த கண்களுடன் தங்களுக்கு முன் தோன்றிய இடத்தை அவர்கள் உற்று பார்த்தனர். அது அளவில்லாத ஒரு பரந்த வெளி. அந்த இடம் முழுவதும் வெள்ளி நிறத்தில் மின்னியது. ஆனால் அதன் முடிவு கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை தெரியவில்லை. அந்த பரந்த வெளியில் மின்னல் மெதுவாக முன்னேறுவது போல தோன்றியது. அதை பார்க்க ஒரு வெள்ளி நிற பாம்பு ஒன்று ஊர்ந்து செல்வது போல அந்த மின்னல் நெளிந்து கொண்டிருந்தது. இனியா சுற்றிலும் பார்வையிட்டாள். வெள்ளி ஒளியை தவிர வேறு எதையும் அவளால் அங்கே காண முடியவில்லை. அந்த உணர்வு அவளை சிறிது கலக்கமடைய செய்தது. அதனால் அவள் உடனே, சமரணனா, அந்த மின்னல் அரண்மனை சரியா எங்க இருக்குது? இங்க எனக்கு எதுவுமே தெரியலையே என்றாள். ஜெயசமரனும் அவள் சொன்னதை கேட்டு சுற்றிலும் பார்த்தான். பின்னர் அவன் மெதுவாக தனது பார்வையை வானத்தை நோக்கி திருப்பினான். அங்கே அடர்த்தியாக கூடிய மேகங்களை அவன் கண்டான். அவற்றிற்குள் மறைந்திருந்த சக்திகளை உணர்ந்ததும் அவன் முகத்தில் ஒரு சிறிய புன்னகை தோன்றி, ஒருவேளை அந்த மின்னல் அரண்மனை தரையில இல்லாம மேகங்களுக்குள்ள இருக்குமோ என்றான். அவன் வார்த்தைகளை கேட்டதும் இனியாவின் முகத்தில் ஆச்சரியம் தோன்றியது. அவளும் உடனே வானத்தை மூடியிருந்த அந்த அடர்ந்த மேகங்களை பார்த்தாள். ஆனால் அவற்றிற்குள் எதுவும் தெளிவாக தெரியவில்லை. அதன் பிறகு ஜெயசமரன் மெதுவாக மேல் நோக்கி நகர்ந்தான். அதே நேரத்தில் இனியாவையும் அவன் நேராக அந்த அடர்ந்த மேகங்களுக்குள் அழைத்து சென்றான். அவர்கள் மேகத்திற்குள் நுழைந்தவுடன் மின்னலின் கர்ஜனை வேகமாக கேட்க தொடங்கியது. மேலும் மேலே சென்ற போது மேகங்களுக்கு மேல் மின்னலால் சூழப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை திடீரென அவர்களுக்கு புலப்பட்டது. அந்த அரண்மனையில் இருந்த பண்டைய சக்தியை உணர்ந்தாலே யாருடைய இதயத்தையும் நடுங்க செய்யும் அளவுக்கு வலிமையானதாக இருந்தது. ஜெயசமரன் தனது இதய துடிப்பை கட்டுப்படுத்தி கொண்டு, இதுதான் மின்னல் அரண்மனை, அப்படின்னா இதுக்குள்ள இருந்துதான் மின்னல் உலகத்துக்குள்ள போக முடியும் என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டான். அதே நேரத்தில் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு 2வது பண்டைய குறியீட்டுக்கு இவ்வளவு அருகில் வந்திருந்ததால் அவன் உணர்ச்சிகளை அடக்க முயன்றான். பின்னர் அவன் சுற்றிலும் கவனித்த போது அங்கே ஏற்கனவே சிலர் நின்று கொண்டிருப்பதை கண்டான். அவர்கள் வெவ்வேறு இடங்களிலிருந்து வந்த அதே சக்தி வாய்ந்த வீரர்கள் தான். அவர்களின் இருப்பிலிருந்தே அந்த வீரர்கள் சாதாரண வீரர்கள் அல்ல என்பது அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. அந்த நேரத்தில் ஜெயசமரன் கருணாக பிரிவு மற்றும் 9 வாயில் பிரிவைச் சேர்ந்த வீரர்கள் அங்கே இருப்பதை கவனித்தான். மறுபுறம் அதிரவனும் ஜெயசமரனை பார்த்தான். அவனை பார்த்த நொடியே அவன் முகத்தின் நிறம் மாறியது. ஏனெனில் அந்த சக்தி வாய்ந்த அரக்கனை சமாளித்து ஜெயசமரன் இங்கு வர முடியும் என்று அவன் ஒருபோதும் நினைக்கவே இல்லை என்பது அவன் முகத்தில் தெளிவாக தெரிந்தது. சிறிது தூரத்தில் நின்றிருந்த லியானாவும் ஜெயசமரனை கண்டு அதே அளவு ஆச்சரியம் அடைந்தாள். ஆனால் அனைவரின் ஆச்சரியமான பார்வைகளையும் உணர்ந்த ஜெயசமரன் அமைதியான புன்னகையுடன் அவர்களை பார்ப்பதை தவிர்த்தான். அந்த சமயம் அவன் திடீரென 3 பேரை கவனித்தான். அவர்கள் அவனை விசித்திரமான புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தனர். ஜெயசமரன் இதுவரை அவர்களை பார்த்ததே இல்லை. இருந்தாலும் அவர்களின் உடலிலிருந்து வெளிப்பட்ட சக்திகளையும் அவர்கள் அணிந்திருந்த ஆடைகளின் அடையாளங்களையும் கண்டதும் அவன் முகம் சற்றே கடினமாகி அவன் கண்களில் ஒரு கொடிய ஒளி மின்னியது. அந்த சக்திகளையும் அதன் அடையாளங்களையும் அவன் ஒருபோதும் மறக்க முடியாது. ஏனெனில் அது தொண்டைமான் பிரிவுக்கு சொந்தமான அடையாளம். கோபத்தை அடக்க முடியாமல் ஜெயசமரன் தனது முஷ்டிகளை இறுக பிடித்துக் கொண்டான். அவன் கோபத்தை உணர்ந்த இனியா, என்னாச்சு சமரணனா, ஏன் இவ்வளவு கோபமா இருக்கீங்க என்று கேட்டாள். அந்த கேள்விக்கு ஜெயசமரன் எதுவும் சொல்லாமல் தலையை மட்டும் அசைத்தான். ஆனால் ஏதோ சரியில்லை என்பதை அவளுக்கு புரிய வைத்தான். அதே நேரத்தில் அவன் தொண்டைமான் பிரிவைச் சேர்ந்த அந்த 3 பேரையும் கண்ணுமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். இந்த இடத்தில் அவர்களை சந்திப்போம் என்று அவன் ஒருபோதும் நினைத்ததில்லை. மேலும் அவர்கள் அவனை பார்த்த விதத்திலிருந்தே
அவர்களுக்கும் ஜெயசமரனை நன்றாக தெரியும் என்பதும் அவனுக்கு புரிந்தது. அந்த எண்ணத்துடன் ஜெயசமரன் இரக்கமற்ற பார்வையுடன், அப்படின்னா தொண்டைமான் பிரிவோட வீரர்களும் அசுர கடல் முழுவதும் பரவி இருக்காங்க. சரி, எது எப்படியோ இப்ப நேர்ல சந்திச்சிட்டோம், இனி அவங்கள பார்க்கவே இல்லைங்கிற மாதிரி என்னால நடிக்க முடியாது என்று நினைத்தான். அதே நேரத்தில் தொண்டைமான் பிரிவுதான் ஜெயசமரனின் பரம எதிரி என்பதும், அங்கிருந்த 3 வீரர்களும் அவனை ஒழிக்கவே தேடி வந்திருக்கிறார்கள் என்பதும் அவனுக்கு தெளிவாக தெரிந்திருந்தது. அதனால் தனது பழிவாங்கலை இந்த மூவரிடமிருந்தே தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் அவன் மனதில் உறுதியாக உருவானது. அவர்களிடமிருந்து வெளிப்பட்ட சக்திகளை உணர்ந்த போது அவர்கள் அதிரவனை விடவும் பலமிக்கவர்கள் என்பதும் ஜெயசமரனுக்கு புரிந்தது. இதனால் அவர்கள் தொண்டைமான் பிரிவின் மிக திறமையான வீரர்களில் சிலர் என்பதில் அவனுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஜெயசமரன் அந்த மூவரையும் தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருப்பதை இனியாவும் பார்த்து கொண்டிருந்தாள். அதனால் அவள், சமரனா, அந்த 3 பேர் கூட உங்களுக்கு ஏதாவது பகை இருக்குதா? அப்படின்னா சொல்லுங்க, இங்கேயே அந்த பகையை சிறப்பா முடிச்சிடலாம் என்றாள். அதை சொல்லியபடியே அவள் தனது ஜீவ மரண கவசத்தின் மீது பிடியை இறுக்கி சண்டைக்கு தயாரானாள். ஆனால் ஜெயசமரன் மெதுவாக தலையசைத்து, இப்போ சண்டை தேவையில்லையா, இப்போதைக்கு நமக்கு ரொம்ப முக்கியமானது மின்னல் மன்றத்துக்குள்ள நுழைகிறதுதான் என்றான். ஏனெனில் தற்போதைய நிலைமை எவ்வளவு ஆபத்தானது என்பதை அவன் நன்றாக அறிந்திருந்ததால் பண்டைய மின்னல் குறியீட்டை பெறுவதே அவனது முதன்மையான இலக்காக இருந்தது. அவன் சொன்னதை கேட்டதும் இனியாவின் கண்களில் தெரிந்த உற்சாகம் மெதுவாக குறைந்தது. அவள் சண்டைக்கு தயாராக இருந்தாலும் ஜெயசமரனின் முடிவை மதித்து தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டாள். அந்த நேரத்தில் ஜெயசமரனின் முகத்தில் ஒரு அமைதி இருந்தது. அதனால் அவன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை யாராலும் யூகிக்க முடியவில்லை. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நெக்ஸ்ட் எபிசோட் கமிங் சூன். வெயிட் ஃபார் ஆல்.